कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார் முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பது மத்தலர் மகள் தனக்குமின்பன் நற்புவி தனக்கிறைவன் தந்துணையாயர் பாவன் அப்பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே அபகதமதமானைரந்திமோபாயனிஷ்டைः அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜன சுக்ருத்பிர்நிர்ஜிதக்ரோதலோபைः வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. அர்ச்சையிலே ஈடுபட்டவர் என்கிற பெருமை பெற்ற திருமங்கையாழ்வார், அந்த திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம். அந்த பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே திருமங்கையாழ்வார் விபவாவதாரத்தை எப்படி அனுபவித்துக் கொண்டு வந்தார் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பெரிய திருமொழி தொடங்கி 9 பத்துக்கள் 900 பாசுரங்கள் பூர்த்தியாக அர்ச்சாவதார அனுபவம். ஒரு திவ்ய தேசத்திற்கும் 10 பாசுரங்கள், 20 பாசுரங்கள், 30 பாசுரங்கள், 100 பாசுரங்கள் வரை பற்பல திவ்ய தேசங்களுக்கெல்லாம் ஆழ்வார் நேரே சென்று அவ்வெம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்து வந்தார். பிறகு ஆழ்வாருக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு இருப்பு, அது ஆழ்வாருக்கு பிடிக்கவில்லை, அது இருப்பு கொள்ளவில்லை. உடனே பரமபதம் போக வேண்டும் என்று துடிக்க ஆரம்பித்தார். பரமபதத்துக்கு ஏதோ போவதாகவே ஆழ்வார் தானே ஒரு முடிவு எடுத்து எல்லா எம்பெருமான்களிடத்திலேயும் சொல்லிவிட்டு பரமபதம் நான் செல்லப் போகிறேன் என்கிற கிரமத்திலே 10ஆம் பத்திலே முதல் திருமொழியிலே ஒரு நாள் சுத்தம் என்கிற திருமொழியிலே ஒரு கல்யாணமான பெண் அவளுடைய கணவன் வீட்டுக்கு போவதற்கு முன்னால் எப்படி அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாரோட பந்துக்கள் எல்லோரிடத்திலேயும் போய் சென்று நான் போய் வருகிறேன் என்று சொல்லி அவள் புறப்படுவாளோ, அதே போல் ஆழ்வாரும் அவருக்கு நன்றாக பரிச்சயமுடைய ஆழ்வாருக்கு பந்துக்கள் என்னால் எம்பெருமான் தான். அதனால் எம்பெருமான்களிடத்திலே அந்தந்த திவ்யதேசம் எம்பெருமான்களிடத்திலே சொல்லிவிட்டு புறப்படலாம் என்று பாரித்தார். ஆனால் எம்பெருமான் என்ன நினைத்தான், இன்னும் ஆழ்வார் திருவாக்கிலிருந்து பல திவ்ய பிரபந்தங்கள் வர வேண்டும், பெரிய திருமொழி இன்னும் ஆழ்வார் முடிக்க வேண்டும், இன்னும் மேலே 5 பிரபந்தங்கள் வர வேண்டும். அதனால் இப்பொழுதைக்கு ஆழ்வாருக்கு இப்போதைக்கு பரமபதம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆழ்வார் இங்கேயே இருக்கட்டும். சரி, இருக்கட்டும்னு சொன்னால் ஆழ்வார் இருப்பாரா? அவருக்கு இந்த சம்சாரத்தில் இருப்பு கொள்ளுமானா? சரி, அதுக்கு ஏதாவது நாம் ஒன்று பண்ணுவோன்னு எம்பெருமான் என்ன பண்ணான், கொஞ்ச நாள் அவர் நம்முடைய விபவாவதாரத்தை அனுபவிக்கட்டும் என்று தன்னுடைய விபவாவதார சேஷ்டிதங்களை எல்லாம் காட்டி கொடுத்தார்.
அந்த விபவாவதார சேட்டிதங்களைத்தான் ஆழ்வார் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு வருகிறார். 10ஆம்பத்திலே 2வது திருமொழி இரக்கமின்னி என்று தொடங்கக்கூடிய திருமொழியிலிருந்து 11ஆம்பத்திலே 7வது திருமொழி நீடாகம் சுத்தி, அதுவரை விபவாவதார அனுபவத்தை ஆழ்வார் செய்து கொண்டு வரப்போகிறார். கடைசியில மாத்தமுழா என்கிற திருமொழியிலே ஆழ்வாருக்கு மறுபடியும் அந்த சம்சாரத்திலே நாம் இருக்கிறோமே, ரொம்ப கஷ்டமாச்சேன்னு அந்த நினைவு தோன்றி உடனே என்னை திருவடி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கதறப்போகிறார். அது மாத்தமுழா என்கிற திருமொழி. இப்போ இந்த ஒரு நடுப்பட்ட பகுதி 10ஆம்பத்து 2வது திருமொழியிலிருந்து 11ஆம்பத்து 7வது திருமொழி வரை, இதில் ஒரு 90 பாசுரங்கள், அதில் ஒரு 70 பாசுரங்கள், 160 பாசுரங்கள் பூர்த்தியாக விபவாவதார அனுபவம் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே அர்ச்சாவதார அனுபவம் எங்கேனால் அது அப்படியே தேடணும். 4 பாசுரம் கூட தேராது. இந்த 160 பாசுரங்களிலே எங்கேயோ அது சொல்லாய் பைங்கிளியே, மல்லார் தோள் வட வேங்கடவனை வர சொல்லாய் பைங்கிளியே, கொங்கார் சோலை குழந்தை கிடந்தமால் இங்கே போதுங்களோ, மஞ்சுரு மாநிலம் சோலை நின்ன மணாளனார் என்று 4-5 பாசுரம் கூட மொத்தமாக தேராது அர்ச்சாவதார அனுபவத்தை எடுக்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் முதல்ல அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது விபவாவதாரத்தை தொடாமல் அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கவே இல்லை. எந்த திவிதேச பாசுரங்களை எடுத்து பார்த்தாலும் விபவாவதார சரித்திரத்தை சொல்லி அந்த எம்பெருமானை இந்த திவிதேசத்திலே நான் சேவித்தேன் ஏன்னா அப்படித்தான் ஆழ்வார் அனுபவித்தார். அப்போ பூர்த்தியாக ஆழ்வாருக்கு இந்த விபவாவதார அனுபவம் என்பது அது இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனால் இந்த ஒரு நடுப்பட்ட பகுதியிலே இந்த 11ஆம் 10ஆம்பத்து 11ஆம்பத்திலே ஆழ்வாருக்கு அர்ச்சாவதார அனுபவம் என்பது அவ்வளவாக இல்லை. எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கிறது. அப்படி விபவாவதாரத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேர எம்பெருமானுடைய அவதாரங்களை எல்லாம் அப்படியே ஆழ்வார் பாடிட்டு போறாரா, ஒரு வால்மீகி பகவான் போலையோ இல்லை வேதவியாசர் போல அப்படி பாடுறாரா அப்படின்னா அப்படி பாடல. இல்லை, பெரும்பாலான பாசுரங்கள் வேறு ஒரு பக்தருடைய பாவனையிலே தான் இருக்கிறது. இப்போ இரக்கமின்னி ஏத்துகின்றோம் என்று 2 திருமொழிகள், அதெல்லாம் ராட்சசர் பாவனையிலே பாடின பாசுரங்கள். ராவண கோஷ்டியிலே ராவணன் மாண்ட பின்பு அந்த ராட்சசர்கள் எங்கே ராமபிரான் தங்களையும் கொன்று விடுவானோ என்று பயந்து அவன் முன்னாலே தடம்பொங்க தம்பொங்கோ குழமணி தூரமே என்று சில ஆட்டங்கள் பறையடித்து கூத்தாடக்கூடியதுன்னு சொல்லுவா. அந்த பறையடிக்கிறதெல்லாம் ஆழ்வார் இங்கே பண்ணவில்லை. அந்த சப்தானுகாரம் அதை மட்டும் பண்ணி அந்த கூத்தை ஆடுவது போல் 2 திருமொழிகள் அப்படி பாடினார். அது 2 சக்கரவர்த்தி திருமகன் அனுபவம். அதற்கு மேலே சில திருமொழிகள் யசோதை பிராட்டியினுடைய பாவனையிலே, பெரியாழ்வார் எப்படி யசோதா பாவனையிலே 200 பாசுரங்களுக்கு மேலே பாடியிருக்கிறாரோ அதே போல திருமங்கை ஆழ்வாரும் ஒரு 20-30 பாசுரங்கள் யசோதா பாவனையிலே பாடுகிறார். சந்தமலர் குழல் தாழ என்ன, அதில் என்னுடைய என் அம்மம் சேமம் உண்ணாயே என்ன யசோதை முலை உண்ண அழைப்பது போலே ஒரு பதிகம். அதுக்கு மேலே கொட்டாய் சப்பாணி சகபாணி என்பதுதான் சப்பாணி என்று 2 கையையும் சேர்த்து குழந்தைக்கு அந்த சுவாதீனப்படுத்தி அந்த கையை சேர்த்து சப்பாணி கொட்டுறதுன்னு ஒரு பருவம். அதையெல்லாம் ஆழ்வார் அனுபவித்தார் யசோதா பாவனையில். அதுக்கு மேலே ஆழ்வார் அந்த அளவுண்ணை உண்டு ஆப்புண்டு இருந்தவனே, எவ்வளவு பெருமை வாய்ந்த நரநாரணனாய் உலகத் தரநூல் சிங்காம விரித்தவன் எம்பெருமான், நரநாரணனாக தோன்றி இந்த லோகத்துக்கெல்லாம் உஜ்ஜீவனார்த்தமாக திருமந்திரத்தை அளித்தானே எம்பெருமான், அவனா அளவெண்ணை உண்டு ஆப்புண்டு இருக்கிறான். இப்போ ஒண்ணுமே பண்ண தெரியாதவன் போல இங்கே கட்டுண்டு அடி உண்டு ஏங்கி கிடக்கிறானே, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று இங்கே கிடக்கிறானே அப்படின்னு ஆச்சரியம் தோத்த அது ஒரு பதிகம். அது 10ஆம்பத்திலே 6வது பதிகம். இன்றைக்கு நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாவது 10ஆம்பத்திலே 7வது பதிகம். இது பூர்த்தியாக கிருஷ்ணானுபவம். 20-30 பாசுரங்களாக கிருஷ்ணானுபவம். இந்த பதிகமும் கிருஷ்ணானுபவம். மேலே வரப்போகின்ற காதில் கடிப்பிட்டு என்கிற ஊடல் பதிகம், அதுவும் கிருஷ்ணானுபவம். மொத்தமாக எவ்வளோ பாசுரங்கள் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 5 பதிகங்கள். எங்கானம் மீதப்பதோரில் அதில் பூர்த்தியாக கிருஷ்ணானுபவம்னு சொல்ல முடியாது. அதில் ராமாவதார சரித்திரங்கள் எல்லாம் நிறைய அவதாரங்களை சேர்த்து பாடியிருக்கார் விபவாவதாரம். ஆனால் இந்த 40 பாசுரங்கள் பூர்த்தியாக கிருஷ்ணாவதார அனுபவங்கள். அதுலேயும் இந்த பதிகம், இந்த 10ஆம்பத்திலே 7வது பதிகம் மானமுடைத்து என்கிற பதிகம், இதை போல ஒரு திருமொழி திருமங்கை ஆழ்வார் வேறு ஒரு பதிகம் எடுத்து கூட கழிக்க முடியாத அளவுக்கு
அவ்வளவு விசேஷமான ஒரு திருமொழி. என்ன அர்த்த விசேஷங்கள், எப்படி அனுபவித்திருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை. ஒரு 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 மாதிரியாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், கிருஷ்ணாவதார அனுபவத்திலேயே திளைத்தவரான பெரியாழ்வார். அவரை போல கிருஷ்ண அனுபவம் பண்ணவா யாரும் இல்லைன்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த பதிகத்துக்கு முன்னாடி பெரியாழ்வார் அனுபவித்த பதிகம் கூட நிற்க முடியாது. அந்த அனுபவத்தை காட்டிலும் ரொம்ப விலட்சணமான அனுபவம் இது. இதுவும் யசோதா பாவனையிலே தான் ஆழ்வார் பாடுகிறார். ஆனால் பூர்த்தியாக யசோதா பாவனைன்னு சொல்ல முடியாது. இந்த பதிகம் எப்படி செல்கிறதுனால், பெரியாழ்வார் திருமொழியிலே 2ஆம் பத்திலே 9வது திருமொழி, வெண்ணெய் விழுங்கி பெருங்கலத்தை வெற்பிடையிட்டு அதனோச கேட்கும் கண்ணபிரான். அந்த பதிகத்தை எல்லாம் நாம் அனுபவித்திருப்போம். அந்த சமயத்திலே அந்த பதிகத்திலே திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஆய்ப்பெண்கள் கோபிமார்கள் எல்லோரும் யசோதையினிடத்திலே வந்து எல்லாம் கண்ணன் செய்த தீம்புகளை எல்லாம் சொல்லி முறையிடுகிறார்கள் அந்த பதிகத்தில். இப்போ அந்த பதிகம் யாருடைய பாவனையில் ஆழ்வார் பாடியிருந்தார் அப்படின்னா, ஒரு பாசுரம் வந்து முறையிடக்கூடிய ஆய்ப்பெண்ணுடைய பாவனையிலே, அடுத்த பாசுரம் அவர்களுக்கு பதில் சொல்றா போலவோ இல்லை தன்னுடைய கட்டத்தை சொல்வதற் போலையோ யசோதையினுடைய பாசுரமாக அது செல்லும். அப்போ ஒரு பாசுரம் ஆய்ப்பெண்ணுடைய பாசுரம், ஒரு பாசுரம் யசோதை, இன்னொரு பாசுரம் கோபிகை சொல்றது, இன்னொரு பாசுரம் யசோதை, இப்படியே அது போயிட்டு இருக்கும். இந்த திருமொழியும் கிட்டத்தட்ட அதே போலத்தான். ஆனால் அந்த ஒரு பாசுரம்ன்ற கிரமம் இல்லாமல் ஒரு பாசுரம் வரும், அதுக்கப்புறம் 2 பாசுரம், கடைசியில் சில பாசுரங்கள் எல்லாம் முழுவதும் யசோதையே சொல்லக்கூடிய பாசுரங்கள்னு கொஞ்சம் மாறித்தான் இது வரும். அதனால நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது யசோதை சொல்ற பாசுரமா இல்லை வந்து முறையிடுகிற கோபிகை சொல்லக்கூடிய பாசுரமான்றத கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்பதான் அது சரியாக நமக்கு புரியும், நன்னாக நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகும். அந்த வெண்ணெய் விழுங்கி என்கிற பதிகம் இருக்கிறதே, அது எம்பெருமான், அதாவது கண்ணபிரான் கத்த கல்விதன்னை காக்ககில்லோம். கண்ணபிரான் வெண்ணையை களவு கண்டதை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு பதிகம். அதுக்கு அடுத்த பதிகமான ஆத்திலிருந்து, அந்த ஆத்திலிருந்து என்கிற பதிகத்தில் கோபிகைகள், அது சின்ன இடை பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அவள்லாம் என்ன பண்றான்னா, கண்ணன் பண்ணுகிற தீம்பை எல்லாம் சொல்லி இன்று முத்தும் ஐயோ இவ்வளோ கஷ்டம் ஆத்திலிருந்து விளையாடு ஓங்களை சேத்தால் எரிந்து வளைதுகில் கை கொண்டு காத்தில் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாத்தமும் தாரானால் இன்னும் முத்தும் வளைத்திரம் பேசானால் இன்னைக்கே நாங்கள் முடிந்து போய்விடுவோம்னு அப்படி பெண்கள் எல்லோரும் கட்டப்பட்டு முறைப்படக்கூடிய ஒரு பதிகம். அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, 2 பதிகத்திலிருந்து முதல் பதிகம் என்பது வெண்ணெய் களவு கண்ட ஒரு பருவத்திலே நடந்த விஷயங்கள். அப்போ நல்ல சின்ன வயசு அது. அந்த 2வது பதிகம் ஆத்திலிருந்து என்கிற பதிகம், அது பெண்களை களவு பண்ணக்கூடிய ஒரு வயசு. அது கொஞ்சம் பெரிய வயசு. அப்போ இது ஒரு வயசு, அது ஒரு வயசு. அப்படித்தான் பெரியாழ்வார் 2 பதிகமாக அனுபவித்திருக்கிறார். ஆனால் இந்த பதிகம் எப்படின்னா, ஒரே அழகான ஒரு அவதாரிக்கை என்ன சாதிக்கிறார் இந்த அப்படின்னா, வெண்ணையையும் பெண்களையும் ஒக்க களவு செய்யும்படியான பருவத்தில் சேட்டிதங்கள். கீழே பார்த்தது அந்த பெரியாழ்வார் அனுபவித்தது வெண்ணெய் களவு கண்டது, அது தனி, அது ஒரு பருவம், சின்ன வயசு, 4 வயசுன்னு வச்சுப்போம். இது எப்போ அப்படின்னு கேட்டா, பெண்களை களவு கண்டது அப்படின்னா அது ஒரு 10-11 வயசுன்னு வச்சுட்டாக்கா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது எப்படின்னு கேட்டா, இந்த 2த்துக்கும் நடுப்பட்ட வயதிலே கண்ணபிரான் செய்யக்கூடிய ஒரு தீம்புகள். அப்ப எவ்வளவு பேரானந்தமா இருக்கும் அது. இது தனியா நம்முடைய இதுல அக்கார கனியை அடைந்து போனேனே அப்படின்னு சொல்றமே, அக்காரம்ன்றது அது தனியா சுவையா இருக்கும், கனி என்பது அது தனியா இன்னும் சுவையாக இருக்கும். அக்காரத்தினால் ஆன கனி இல்ல அக்காரமும் கனியும் சேர்ந்ததுன்னா அப்ப எவ்வளவு விசேஷமாக இருக்கும். அந்த அக்காரம் பாலில் கலந்து, பாலே ரொம்ப அனுபவியமா இருக்கும், சர்க்கரை அது தனியா அனுபவியமா இருக்கும், 2ம் சேர்த்துட்டா எப்படி இருக்கும். அந்த போல இந்த பதிகம் எப்படி செல்ல போகிறது என்னால், பெண்களையும் வெண்ணையையும் ஒக்க களவு செய்யக்கூடிய பருவத்திலே கண்ணபிரான் செய்யக்கூடிய தீம்புகள், அது எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே ஆழ்வார் யசோதா பாவனையிலேயும் இந்த கோபிகா பாவனையிலேயும் தெரிவிக்கிறார். அங்க போனா, மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகுலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் அப்படின்னு ஆழ்வார் பாடி யசோதை எங்க சொன்னாலே, அதுபோல
அந்த மாதிரி தொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலைத்தடம் கொண்டு புக்கு முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை மூவேழு சென்ன பின் வந்தாய் என்ன அப்படி அவன் பண்ணின ஒரு தீம்புக்கு எல்லையே கிடையாது என்று காட்டுகிறார்கள். இதெல்லாம் பல புராணங்கள்ல அனுபவித்திருப்போம். பாகவத புராணத்திலேயோ விஷ்ணு புராணத்திலேயோ இதெல்லாம் பார்த்திருப்போம். ஆனால் ஆழ்வார்கள் அனுபவித்தார் போலே விலட்சணமாக அந்த அனுபவங்கள்லாம் இருக்காது. அதெல்லாம் ஒரு கதபாகம். கண்ணன் வந்தான், கண்ணன் போனான், இப்படி பண்ணான், அப்படி பண்ணான்னு இருக்குமே தவிர இந்த மாதிரி இந்த பாவனா பிரகர்ஷம்னு சொல்றாளே, அப்படியே யசோதையாகவே தன்னை நினைத்து கொண்டு, கோபிகையாகவே தன்னை நினைத்து கொண்டு இப்படி பாசுரங்கள் பாடினா என்ன தெரியும், என்ன வித்தியாசம்னா, அந்த புராணங்கள்ல படிக்கக்கூடிய கதைகள்லாம் புஸ்தகத்தை பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். புஸ்தகத்தை பார்த்து படிச்சா நமக்கு என்ன அனுபவம், ஓரளவுக்கு அனுபவம். ஆனா ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரங்களை நாம் பார்த்தால், அதை அனுபவித்தால் என்னன்னா, கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்கிறா போல தெரியும். இதோ கண்ணு முன்னாடி யசோதை நிக்கிறா, இன்னொரு கோபிகை நிக்கிறா, பக்கத்துல கண்ணன் பின்னாடி நின்று இருக்கா. இதை நாம் அப்படியே நேர பார்க்கிறா போலே இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை அனுபவித்தால் அப்படி அமைந்திருக்கும். அப்பேற்பட்ட அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்டவர் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் விபவாவதாரத்தை இந்த அளவுக்கு அவர் அனுபவிப்பார்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஆச்சரியம். அதை நாம் தெரிந்து கொள்வது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் என்று இந்த பதிகத்தை அனுபவித்தால் நமக்கு நன்றாக தெரியும். அதிலே முதல் பாசுரம், இது பதிகம் பூர்த்தியாகவே கிருஷ்ணாவதார சேட்டிதம் தான், வேற அவதாரத்தினுடைய லவலேசமும் இல்லாத ஒரு பதிகம் அது. ஏன் அதில் என்ன விசேஷம்னா, கீழே சொன்னமே வெண்ணெய் விழுங்கி என்கிற பதிகம், அதுவும் கிருஷ்ணாவதார பதிகம் தான். ஆனால் முதல்ல கண்ணனை அழைக்கும் பொழுதே யசோதை என்ன சொல்லி அழைக்கிறாள் என்னால், வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே. அழைக்கும் பொழுதே வாமனன்னு அழைக்கிறா, காகுத்தன்னு அழைக்கிறா. அப்ப பூர்த்தியா கிருஷ்ணாவதார அனுபவம்னு அந்த பதிகத்தை சொல்ல முடியுமான்னா இல்லை சுவாமி, மற்ற அவதாரமும் அதில் கலந்து விட்டது. ஆனால் இந்த பதிகம், அதே போல நம்மாழ்வார் ஒரு பதிகம், குறவையாட்சியரோடு கோத்ததும்னு ஒரு பதிகம், பூர்த்தியா கிருஷ்ணானுபவம் தான் அது. குறவையாட்சியரோடு கோத்ததும் உண்ணமுன் நேர்ந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்படமத்தும் பல அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். ஆனால் சட்டுன்னு ஒரு நிமிஷம் திடீர்னு ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், மானியாய் நிலங்கொண்ட மாயன் என்னப்பன் தன் மாயங்களே, சட்டுன்னு வாமனாவதாரம். அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் காட்டியிருக்கா. அங்கே வாமனாவதாரம் வந்து அப்படி லவலேசம் கலந்து விட்டது. ஆனால் இந்த பதிகம், இந்த 14 பாசுரங்கள், ஏன் 14 பாசுரங்கள்ன்றது அதையும் பார்ப்போம். திருமொழியிலே எல்லா பதிகமும் 108 பதிகங்கள் மொத்தம், அதில் 107 பதிகம் சரியா 10 பாசுரம். ஆனால் இந்த ஒரு பதிகம் மட்டும் 14 பாசுரங்கள் போகிறது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு கடைசியில் அனுபவிப்போம். அப்படி இந்த 14 பாசுரங்கள் என்ன விஷயம்னா, கிருஷ்ணாவதார சேஷ்டிதன் தவிர வேற எந்த ஒரு அவதாரத்தினுடைய ஒரு பிரஸ்தாவமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம். அதிலே முதல் பாசுரம் யசோதை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். யசோதை இடத்திலே வந்து ஆட்சிகள் அவெல்லாம் முறையிடுகிறார்கள். இந்த முறையிட்ட உடனே முதல்ல யசோதை கண்ணனை அழைத்து சில வார்த்தைகளை சொல்லுகிறாள். முதல் பாசுரம், மானமுடைத்துங்கள் ஆயர் குலம் அதனால் பிறர் மக்கள் தம்மை ஊனமுடையன செய்ய பெறாயன்னு இரப்பன் உறப்பகில்லேன் நானும் உரைத்திலேன் நந்தன் பணித்திலன் நங்கைகாள் நானென் செய்கேன் தானுமோர் கன்னியும் கீழையகத்து தயிர் கடைகின்னான் போலும். எல்லாரும் வந்து வேண்டிய அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. யசோதை கண்ணனை தேடிட்டு இருக்கா. சரி, அவனை கூப்பிட்டு தானே விசாரிக்கணும். சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாளே, இதெல்லாம் உண்மையா பொய்யா பண்ணியா பண்ணலையா விசாரிக்கணுமே. எங்க கண்ணன் தேடி பார்த்தா இங்கேயும் காணவே காணும், கண்ணனை காணும். உடனே அவள் அது ஒரே புலம்புகிறாள், உங்கள் ஆயர் குலம் மானமுடைத்து. ஐயோ கண்ணா, நீ பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆய்குலம் இருக்கே, இது ரொம்ப மானமுடைய குலம். இது மானத்தோடு வாழக்கூடிய தன்மையுடைய குலம். அது அப்படிப்பட்ட குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய நீ பிறர் மக்கள் தம்மை, அக்கம்பக்கத்தில் இருக்கிறவாளெல்லாம் ஊனமுடையன செய்ய பெறாய் என்று இழிவான செயல்களை, ஊனமுடையன என்னால் என்ன அர்த்தம், இழிவான தவறான செயல்களை, அவளுக்கு இம்சை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்ய பெறாய், அதை நீ செய்ய பெறாதொழிய வேண்டும் என்று இரப்பன் உறப்பகில்லேன். உன்னை நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்ள முடியுமே தவிர என்னால் உன்னை மிரட்டி அதட்டி என்னால் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. உறப்பகில்லேன், உன்னை வெருட்டி ஒரு வார்த்தை நான் சொல்லகில்லேன்.
நங்கைகாள், ஐயோ நீங்க எல்லாரும் வந்து என்னிடத்திலே முறையிடுகிறீர்களே, நானும் உரைத்திலேன். கண்ணபிரானை சீறி அவனை கடிந்து ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு பழக்கமே கிடையாது. நானும் உரைத்திலேன். ஆனா அதே போல நந்தன் பணித்திலன், நந்தகோபர் கொஞ்சம் மிரட்டி சொன்னா அவன் கேட்பான் இல்லையா? ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் நந்தகோபன் குமரன், நந்தகோபர் மிரட்டி சொன்னா அவர் கேட்பான். ஆனா அவர் என்ன பண்றார்? நந்தன் பணித்திலன், அவரும் இதை கண்டுக்கவே மாட்டேன்றார். அவர் ஊர்க்காரியம் உண்டு, அந்த என்ன பிரச்சனை என்ன பஞ்சாயத்துன்னு அங்கேயே போயிட்டு இருக்காரே தவிர இந்த கண்ணனுடைய பஞ்சாயத்துக்கு அவர் வரவே மாட்டேன்றாரு. நந்தன் பணித்திலன் நங்கைகாள் நானென் செய்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி உதாசீனர்களா இருப்பதனாலே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் மேல 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 அவன் தீம்புகளை பண்ணிட்டே போறான். இப்ப எங்க இருக்கான்னு அவனை தேடி பார்த்தா தானுமோர் கன்னியும் கீழே அகத்து தயிர் கடையின்னான் போலும். இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. நீங்கள்லாம் வந்து என்னிடத்திலே முறையிடுகிறீர்கள். அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தோத்துறது அப்படின்னா ஒரு இளம் கன்னியோடு சேர்ந்து கீழே அகத்து எங்களுடைய வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலே ஏதோ தயிர் கடைஞ்சின்னு இருக்கான். அங்கே ஏதோ சத்தம் கேட்கறது, தயிர் கடையிற சத்தம் கேட்கறது. தயிர் கடையிற சத்தம் எல்லா இடத்துலையும் கேட்கும். ஆனால் கண்ணன் தயிர் கடைய சத்தம் இருக்கே அது தனியான சத்தமாச்சே, அது அங்கதான் கேட்கறது. அப்போ கீழே வீட்டிலே அவன் கீழண்ட வீட்டிலே தயிர் கடைகின்றான் போலும். சாதாரண ஒரு வார்த்தை இது, தயிர் கடைகின்றான் அப்படின்றது. ஆனால் அந்த தயிர் கடைவது எவ்வளவு பெரிய விஷயம். கெண்டையொன்கண் மடவாளொருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு. அதே கீழையகத்துல அவரும் குலசேகர ஆழ்வார் சொல்றார், ஒல்லை நானும் கடைவனென்னு கள்ள விழியை விழித்து பூக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வேற்ப செவ்வாயி துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே. அது கோபிகா பாவனையிலே குலசேகர ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம். அது என்னெல்லாம் மகளம் பண்ண தயிர் கடைகிறேன்னு போயிட்டு கண்டையொன்கண் மடவாளொருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனென்னு கள்ள விழியை விழித்து பூக்கு. நானும் தயிர் கடைகிறேன்னு அவ வீட்டு உள்ள நுழைந்து விட்டாய். அங்க என்ன பண்ணாய்? வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வேற்ப செவ்வாயி துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம். நீ தயிர் கடைகிறதுக்காக போனேன். அந்த பெண் அங்க தனியா இருக்கான்றத தெரிஞ்சுட்டு அங்க போய் அவளை இம்சை பண்றதுக்காக நீ போனாயே தவிர அது போறதுக்கு நீ என்ன சாக்கு சொல்லிட்டு போன? தயிர் கடையிறேன்னு சொல்லிவிட்டு போய் விட்டாய். இது என்ன அநியாயம்? தாமோதரா மெய்யறிவன் நானே, நீ எதுக்காக மெய்யாக நீ அங்கே உள்ளே போனாயின்னு எனக்கு தெரியும்னு கோபிகா பாவனையிலே குலசேகர ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம். அது ஊழல் பதிகம். இந்த தயிர் கடைகின்றான் போலும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது அதை ஒரு பெரிய பாரதமா அதை சொல்ல வேண்டிய விஷயம். அது அப்படி இந்த முதல் பாசுரத்திலே யசோதை அவன் கண்ணன் எங்க இருக்கிறான்னு தெரியாமல் ஒருவேளை கீழண்ட வீட்டில் தயிர் கடைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னான். சரி, என்னதான் இருந்தாலும் அம்மா அவளை தான் சொல்லுவா. இன்னும் 4-5 விஷயங்கள் அவன் பண்ணினதை சொல்லுவோன்னு அடுத்த பாசுரத்திலே ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் என்ன சொல்றா? ஆய்பெண் கண்ணனை என்ன பண்ணான்றத எனக்கு என்ன பண்ணான்னு நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு அவள் சொல்லுகிறாள். காலை எழுந்து கடைந்தையும் மோர் விற்க போகின்றேன் கண்டே போனேன் மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால் மத்து வந்தாருமில்லை மேலையகத்து நங்காய் வந்து காண்மின்கள் வெண்ணையேயன் இருந்த பாலும் பதிங்குடங் கண்டிலேன் பாவியேன் என் செய்கேனோ. நான் இவன் வம்புக்கு போகவே இல்லை. நான் என்ன பண்ண, நான் பாட்டி என் காரியத்தை பார்த்துட்டு இருந்தேன். காலை எழுந்து கடைந்த அப்படின்னா என்ன? ரொம்ப விடியற் காலையில எழுந்து அந்த கடைந்தாத்தான் அந்த வெண்ணெயெல்லாம் நன்னா வரும். அதுக்குன்னு ஒரு கால விசேஷம் இருக்கு. அந்த காலத்திலே கடைந்தாத்தான் அது வரும். அது வெண்ணிறத்தோய் தயிர் தன்னை வெண்வரை பின் முன்னெழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடையவும் தான் வள்ளல்களோ. அது எப்படி இது பண்ணணும் கடையணும்னா, நம்ம இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுது. எந்த சமயத்தில் போட்டாலும் எப்படியும் வந்துடுறது வெண்ணெய். ஆனால் அந்த காலத்திலே என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஏற்ற ஒரு சமயம் இருக்கு. அதிகாலையிலே தான் பண்ணணும். வேடிக்கையாக சொல்றது, வேதாத்தியனம் பண்ணுறது எப்போ அப்படின்னா அதிகாலையிலே தான் பண்ணணும். அப்போ தான் வேதம் நன்னா வரும். அது மாதிரி வெண்ணெயை எப்போ கிடையாது அப்படின்னா அது அதிகாலையில் பண்ணாதான் நன்னா வருமா. அது வேதத்துக்கும் இந்த வெண்ணெய்க்கு என்ன ஒரு சாமியம்னு தெரியல. அப்படி வேடிக்கையாக எல்லாம் வார்த்தைகள் சொல்கிறது உண்டு. நான் என்ன பண்ணேன், காலை எழுந்து கடைந்த காலையில் இந்த மோர் விற்கிறதுக்கு போகணும்.
6 மணிக்கு நாம வெளியில விற்கிறதுக்கு போகணும்னு சொன்னா, அப்ப எத்தனை மணிக்கு எழுந்து கடைந்தா அது 3 மணிக்கு எழுந்து கடைய ஆரம்பிச்சாதான் ஒரு 2 மணி காலமாவது கடைஞ்சிட்டு வெண்ணெய் எல்லாம் திரட்டி வைத்து விட்டு இந்த மோரை கொண்டு போய் விற்கணும்னு இவள் புறப்பட்டிருக்கிறாள். கடைந்தையும் மோர் விற்க போகின்றேன். வீட்டில் வெண்ணெயெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், மோரை வித்துட்டு வரலாம், ஒரு 4 காசு சம்பாதிக்கலாமேன்னு வீட்டை விட்டு புறப்பட்டு எங்கேயோ கடைக்கோ கடை தெருக்கோ எங்கேயோ போனேன். அப்போ போகிற வழியில் என்ன ஆயிடுத்துன்னா, அப்போ வம்பை விலை கொடுத்து வாங்கினான். கண்டே போனேன். போனால் எதிரில் போனால் சுவாமி எதிரில் வந்துட்டு இருக்கார். யாரு? கண்ணபிரான் வந்துட்டு இருக்கார். இவனை என்ன பார்த்துட்டான், நானும் அவனை பார்த்துட்டேன். வேற வழி, இப்போ நான் வெளியில் போகிறேன்றது அவன் நன்னா தெரிஞ்சுட்டான். அந்த பக்கம் அதை தவிர அந்த வீட்டு பக்கம் யாராவது வந்தாளா அப்படின்னா, மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால், அண்ணா பூ அணிந்த அண்ணா மனம் கமழக்கூடிய மயிர்முடியை உடைய நந்தன், மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால், நந்த கிஷோரன், நந்தவன் கண்ணபிரான் தவிர வேற யாருமே எங்க ஆத்து பக்கம் வரவே இல்லை. மத்து வந்தாரும் இல்லை. மேலையகத்து நங்காய், மேலையகத்து நங்காய்னு அசோதையை பார்த்து கூப்பிடுறான். அப்ப என்ன அர்த்தம், இந்த கோபிகை இவளுக்கு கீழண்ட வீட்டில் இருக்கா, அசோதையானவள் கண்ணபிரானுடைய வீடு அவளுக்கு மேலண்ட பக்கத்தில் இருக்கு. அப்ப அப்படிதான் மேலையகத்து நங்காய் வந்து காண்மீன்கள், கண்ணன் செய்த களவுகளை எல்லாம் இங்கே வந்து பாருங்கள். வெண்ணெய் எங்க வீட்டில் வந்து பார், என்ன இருக்கு, வெண்ணையே என்று இருந்த பாலும் பதிங்குடம் கண்டிலேன். வெண்ணையை மட்டும் அவன் திருடிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, சரி இன்னைக்கு வெண்ணெய் போயிடுச்சுன்னா நாளைக்கு எடுத்துக்கலாம். ஆனா 10 குடத்துல பால் சேர்த்து வச்சிருந்தேன். பால் தான் எங்களுக்கு எல்லாம் மூலதனம். ஏன்னா பாலில் இருந்து தான் தயிர் உருவாக்கணும், தயிரில் இருந்து தான் வெண்ணெய் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மோரை எடுக்கணும். இதெல்லாம் வித்தா தான் எங்களுக்கு பழப்பே ஓடுறது. பால் 10 குடம் பாலில் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கும், எவ்வளோ தயிர் வந்திருக்கும், எவ்வளவு மோர் வந்திருக்கும். என்ன பண்ணா, இவனை தவிர வேற யாரும் அந்த பக்கம் வரவே இல்லை. மேலையகத்து நங்காய் வந்து காண்மீன்கள், வந்து நீங்களே வந்து பாருங்க, நான் பொய் சொல்லலை. என்ன நடந்திருக்கு, என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தா 10 குடம் மட்டும் இருக்கு, அந்த குடத்துல பாலையே காணும். இந்த 10 குடம் பாலை வச்சுட்டு நான் எவ்வளவு தயிர் கடைவேன், எவ்வளவு வெண்ணெய் எடுத்திருப்பேன், எவ்வளவு மோர் நான் உருவாக்கியிருப்பேன், அதுல இருந்து எல்லாம் எனக்கு போயிடுத்து. வெண்ணையே என்று இருந்த பாலும் பதிங்குடம் கண்டிலேன், பாவியேன் என் செய்கேன், என் செய்கேனோ, என் செய்கேன், என் செய்கேன், ஐயோ என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என் பழப்பில் அவன் மண்ணை அள்ளி போட்டுட்டானே அப்படின்னு அவள் முறையெடுக்கிறாள். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது. மேலையகத்து நங்காய் வந்து காண்மீன்கள் அப்படின்னு ஆழ்வார் இதுல பாடியிருக்கிறார். இப்போ நியாயமா என்ன பண்ணணும், மேலையகத்து நங்காய்னு சொன்னா வந்து காண்மீன்னு சொல்லணும். இது வந்து ஏகவச்சனத்துல இருந்தா அது வந்து காண்மீனும் ஏகவச்சனத்துல தான் இருக்கணும். இல்ல வந்து காண்மீன்கள் அப்படின்னு தான் ஆழ்வாருக்கு சொல்லணும்னு அபிப்பிராயமா இருந்தா மேலையகத்து நங்கைகாள்னு முதல்லயே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் ஏதோ நாம பாட்டு எழுதுற மாதிரி முதல்ல வெளிக்கும் பொழுது ஒருமையிலே வெளித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து காண்மீன்னு சொல்லும் பொழுது பன்மையிலே சொல்லுகிறாரே ஆழ்வார். இது என்ன ஆழ்வாருக்கு இது கூட தெரியாதா, இந்த இலக்கணம் கூட தெரியாதா அப்படின்னா, இல்லை இது உண்மையா நடந்த விஷயம்னு காட்டுறேன். என்ன, கண்ணபிரான் செய்த தீமையெல்லாம் ஒத்தொத்தரா சொல்லிட்டே வராளாம். உடனே யார் இங்க குரல் கொடுத்தாலும் எதுக்காக குரல் கொடுக்க போறா, ஏதோ கண்ணன் வந்து வீட்டில் பூந்து விளையாடிட்டான், என்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறாள். அப்படிதான் திருவாய்ப்பாடியில் இதுதான் வழக்கு. யாராவது ஒருத்தர் ஐயோன்னு கத்தினா என்ன அர்த்தம், ஏதோ பாம்பு வந்துடுத்தோ தேள் கட்டுடுத்தோ அப்படிலாம் அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒரு திருவாய்ப்பாடியில் ஒரு பெண் ஐயோன்னு கத்தினா சுவாமி உள்ள போயிட்டு வெளில வந்திருக்காருன்னு அர்த்தம். போனாலே அவளுக்கு என்ன கஷ்டம், அவளுக்கு என்ன இம்சை பண்ணுவான், என்ன கஷ்டத்தை கொடுப்பான், எத்தனை பானையை கொடுப்பான், வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான், என்ன அவன் இம்சை பண்ணுவான்னு தெரியாது. அதனால ஐயோன்னு குரல் கொடுத்துட்டா அது கண்ணபிரான் தான் உள்ள வந்துட்டு போயிருக்கான்னு அர்த்தம். இல்லை வேற மாதிரியும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, பாம்போ புலியோ எதை பார்த்தாலும் அவ ஐயோன்னு கத்தவே மாட்டா. திருவாய்ப்பாடியில் இருக்கிற பெண்கள் எப்போ ஐயோன்னு கத்துவார்னா கண்ணனை பார்த்தாதான் ஐயோன்னு கத்துவாள். ஏன்னா அதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இவன் பண்ணக்கூடிய இந்த சேட்டுதங்கள் தீம்புகள் இம்சைகள் இருக்கு, இதை சமாளிக்கவே முடியாது. அதனால ஐயோன்னு மேலையகத்து நங்காய் அப்படின்னு ஒருத்தி கூப்பிட்டாலும் உடனே அவள் என்ன சொல்லணும், வந்து காண்மீன் இப்படி சொல்லணும் இல்லையோ. ஆனால் வந்து காண்மீன்கள்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம், என்ன நடந்தது அப்படின்னா, ஐயோன்னு குரல் கேட்ட உடனே 10 வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாலும், 10 வீட்டிலேருந்து 10 பேர் வந்துட்டாக்கா அப்போ வந்து காண்மீன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணினா கண்ணன், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு போட்டி. திருவாய்ப்பாடியில் என்ன விஷயம்னா, யார் வீட்டில் கண்ணன் அதிகமாக தீம்பு செய்திருக்கிறான் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் அதை
தெரிந்து கொள்ளணும்னு ஒரு ஆசை. சரி, நம்ம வீட்டில் 10 குடம் உடைச்சான், பரவாயில்ல. அவாத்துல 20 குடம் உடைச்சான், நல்ல வேளை நம்ம பாத்துல 10 குடம் தான் உடைச்சான். அவாத்துல 10 குடம் வெண்ணையை சாப்பிட்டுட்டான், நல்ல வேளை நம்ம பாத்துல 5 குடம் தான் சாப்பிட்டுருக்கா அப்படின்னு யார் வீட்டில் என்னென்ன கண்ணன் எவ்வளோ பண்ணுறான்னு எல்லாரும் டேட்டா வச்சுட்டு இருப்பா போல் இருக்கு. அப்படி மேலையகத்து நங்காய்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் ஓடி வந்தார்கள். வந்த உடனே அவள் என்ன சொன்னா, வந்து காண்மீன்கள். இவள் யாரை கூப்பிட்டாலும் அவள் மட்டும் வந்திருந்தா வந்து காண்மீன்னு சொல்லியிருக்கலாம். இவள் கூப்பிட்ட உடனே இவள் ஐயோன்னு கத்தின உடனே மொத்த பேரும் வந்துட்டு, ஊரில் இருக்கிற மொத்த பெண்களும் வந்துட்டா. அப்போ வந்து காண்மீன்னு சொல்ல முடியாது, வந்து காண்மீன்கள் தான் சொல்லணும். அதனால மேலையகத்து நங்காய் வந்து காண்மீன்கள் வெண்ணையே என்று இருந்த பாலும் பதிங்குடம் கண்டிலேன். எதுவுமே காணும் என்று ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். இரண்டாவது பாசுரம் அது, அதாவது இரண்டாவது பாசுரம். அடுத்தது மூன்றாவது பாசுரம். அது யசோதை தானே முறைப்படக்கூடிய ஒரு பாசுரம் இல்லையா? முதல் பாசுரம் யசோதை, இரண்டாவது பாசுரம் ஒரு கோபிகை சொல்றார். இப்ப மறுபடியும் மூணாவது பாசுரம் யார் சொல்ல போறான்னா யசோதை சொல்லக்கூடிய பாசுரம். தெள்ளியவாய் சிறியான் நங்கைகாள் உரிமேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தாலொத்த வெண்ணையை வாரி விழுங்கியிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மீன்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரமன்று இவ்வேழுலகும் கொள்ளும் பேதையேன் என் செய்கேனோ. தெள்ளியவாய் சிறியான் நங்கைகாள், தெள்ளியவாயை உடைய தெளிந்த திருப்பவளத்தை உடைய நங்கைகாள் என்று அழைத்து தெள்ளியவாய் சிறியான், சிறிய இந்த சிறு பிள்ளையான கண்ணபிரான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், உரிமேலை தடா நிறைந்த, உரிமேலை தடா நிறைந்த உரி மேல எடுத்து என்ன பண்ணான், நிறைய வெண்ணையெல்லாம் நான் திரட்டி இவன் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனால் எடுக்கவும் முடியாமல் ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி மேலே கொண்டு போய் வச்சுட்டேன். உரி மேலை, அந்த உரியை நன்னா கட்டி நன்னா முடிச்சு போட்டு விட்டாச்சு. இவனால் அவுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு போட்டாச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணான், உரி மேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தாலொத்த வெண்ணையை, வெள்ளி மலை போல இருக்கக்கூடிய வெண்ணையை வாரி விழுங்கிட்டு, வாரி அப்படியே மொத்த வெண்ணையை அவன் விழுங்கிட்டு, நான் ஏதோ முடிச்சு போட்டு வச்சிருந்தேன் அதை இவனால் அவுக்க முடியாதுன்னு நினைச்சா அவன் தான் சர்வேஸ்வரனாச்சு. அத்தனை பேருடைய சம்சாரம் முடிச்சையே அழுக்கக்கூடிய அவனுக்கு இந்த உரியில் இருக்கக்கூடிய முடிச்சையா அழுக்க தெரியாது. போனா அழுத்தான், மொத்த வெண்ணையும் சாப்பிட்டு விட்டான். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணான், அதுதான் ரொம்ப மோசம். வந்து காண்மீன்கள், அவன் என்ன கள்வன் உறங்குகின்றான், ஒண்ணுமே தெரியாதவனை போல அவன் என்ன பண்றான், அப்படியே இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாதவனை போல உறங்கி கொண்டிருக்கிறான். வந்து காண்மீன்கள், எல்லாரும் வந்து பாருங்க, இத்தனை திருட்டுத்தனத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவனை போல அவன் உறங்கி கிடக்கிறான். வந்து காண்மீன்கள், ஆனால் என்ன அவனுக்கு தெரியல, அவன் பண்ண திருட்ட அவனால மறைக்க முடியல. இதுல கூட சொல்லுவான், திருடன் எந்த திருட்டை பண்ணாலும் தன்னையும் அறியாமல் ஒரு தடயத்தை விட்டு விட்டு போய்விடுவான். அந்த தடயத்தை பிடிச்சா போரும், அவனை ஈஸியா பிடிச்சிடலாம், போலீஸ்காரெல்லாம் அதெல்லாம் சொல்லுவான். இவன் எப்படிப்பட்ட திருடன்னா, எதையாவது ஒரு தடயத்தெல்லாம் விட மாட்டான். இவன் ஒரு தடயமும் விடாமல் எல்லா தடயத்தையும் விட்டு போயிட்டு நான் தான் திருடினேன்னு அவன் எல்லாருக்கும் தெரியணும். அப்பதானே அவர்களிடத்திலே கட்டுண்டு அடி உண்டு கிடக்கலாம். அப்பதானே அந்த சௌலபியம் என்கிற குணத்தை காட்ட முடியும். அவன் திருடிட்டு மாட்டிக்கொள்ள அகப்பட்டு கொள்ளவே இல்லைன்னு சொன்னா அப்ப எப்படி கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்டு கிடக்க முடியும்? பத்துடைய பிறர்களுக்கு அரிய வித்தகன் மத்துரு கடவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இறைந்து இருந்து ஏங்கி இருக்க முடியும். ஒரு வாட்டி அகப்பட்டு கொண்டால்தான் அப்படி இருக்க முடியுமே தவிர, அதனால ஒரு தடயம் விடுறதுலாம் இல்லை, எல்லா தடயத்தான் விட்டுடுவான். என்ன பண்றான், மொத்தம் வந்து அவன் கள்வன் உறங்குகின்றான். கள்வன் உறங்குகின்றான் என்னால் என்ன அர்த்தம், அவனே கள்வன், அவன் தூங்கக்கூடிய தூக்கம் இருக்கே அதுவும் பொய் தூக்கம், கள்ள தூக்கம். இது கண்டுபிடிக்க முடியாதா நம்மால? கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மீன்கள். எப்படி கண்டுபிடித்தாள் யசோதை? கையெல்லாம் நெய், கை முழுவதும் நெய்யா இருக்கு. கையை விட்டு தானே அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு இருப்பா. அது அந்த தடயம் கையை விட்டு போகவே இல்லை. அதுக்கு மேலே வயிறு பிள்ளை பரமன்று, குழந்தைக்கு எப்படி வயிறு இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா இத்தனை வெண்ணையை இவன் சாப்பிட்டதுனால இவன் வயிறு எப்படி இருக்கு, பெருசா, அப்படியே பானையை போல பெருசா எடுத்தான். இந்த பருவத்துக்கு ஏற்ற வயிறாகவே இல்லை அது. ஆனால் அது எப்படிப்பட்ட வயிறு என்னால், இவ்வேழுலகும் கொள்ளும் பேதையேன் என் செய்கேனோ, 7 லோகங்களையும் கொடுத்தாலும்
அது சாப்பிடும். அப்படிப்பட்ட வயிறாக இருக்கிறது. அவளுக்கு தெரியாது அது 7 லோகம் மட்டும் இல்லை, எத்தனை லோகங்கள் எத்தனை அண்டங்கள் எல்லாத்தையும் உண்டு அது உமிழ்ந்த வயிறுன்றது அவளுக்கு தெரியாது. ஆனால் 7 லோகம் கொள்ளும் பேதையேன் என் செய்கேனோ. ரொம்ப அழகா இது. அப்படியே இந்த பாசுரத்தை தான் சிறிய திருமடல்ல மேல ரொம்ப அழகா விவரித்தார் திருமங்கை ஆழ்வார். அங்கொரு நாளாய்ப்பாடி சீரார் கலையல்குல் சீரடி செந்துவர்வாய் வாரார் வனமுலையாள் மத்தார பத்தி கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணதிரண்டதனை பேரார் முதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாராருரியேத்தி நன்கமய வைத்ததனை போரார் வேர்கண்மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவுங்கை நீட்டி ஆராத வெண்ண விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானை கண்டவடும் வாராத்தான் வைத்தது காணாள் வைரடித்திங்காரார் புகுதுவார் ஐயறிவரல்லால் நீராமிது செய்தீர் என்னோர் நெடுங்கயித்தால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீராவிகுளியலாய் சிக்கனவார் தடிப்ப ஆராவயித்தினோடாத்தான். சின்ன விஷயத்தை சிறிய திருமடலிலே ரொம்ப விவரிச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான பாகமாக ஆழ்வார் தெரிவிக்கிறார் அந்த மடலில். இங்க என்ன அப்படின்னா அந்த எல்லாவற்றையும் பண்ணிட்டு அவனுக்கு யார் பண்ணான்னு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக போய் ஒரு கள்ளத்தூக்கம் தூங்குறான். அதே தான் அங்கேயும் சொன்னார். அங்க போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி எல்லாம் அங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு இவள் வந்து பார்க்கிறாள். வந்து பார்த்தாள், ஐயர் இவரல்லால் இங்க யாருமே வரலையே, இவனை தவிர இங்க யாரும் வரலையே அப்படின்னு அவனை கூப்பிட்டு மிரட்டுறா. நீராமிதி செய்தீர் என்னோர் நெடுங்கயித்தால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடு என்ன உரலோடு கட்டி போட்டாள் அப்படின்னு அங்க பார்க்கிறோம். நான் இங்க அதெல்லாம் இல்லையே சுவாமி, உரலோடு கட்டி போட்டதெல்லாம் இங்க சொல்லலையே, அது ஏன் இங்கேயும் அங்கேயும் ஆழ்வார் மாத்தி சொல்றார் அப்படின்னா அது ஒரு நாள் நடந்திருக்கும், இது ஒரு நாள் நடந்திருக்கும். இதுக்கு நல்ல பதில் நமக்கு பராசர பட்டர் காட்டி கொடுத்திருக்கிறார். நேர இந்த பாசுரத்தில் அந்த ஐதிக்கியம் இல்லை, வேற பாசுரங்கள்ல இருக்கு. அதை கொஞ்சம் நினைவு நான் படுத்திக் கொள்ள வேண்டும். விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணை கண்டு ஆட்சி உரலோடு உறப்புணித்தனான்னு அப்படின்னு முதல் திருவந்தாதி பாசுரம். அதுல பிள்ளை திருநரு அரையர் அதுல அவரை பராசர பற்ற சந்தேகம் கேட்கிறார். என்ன அப்படின்னா, சுவாமி வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான்னு பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். அப்ப மொத்த வெண்ணையும் சாப்பிட்டுட்டு வெண்ணையை போட்டு உடைச்சான் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்கார். ஆனா பொய்கை ஆழ்வார் இங்க என்ன சொல்றார், விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யசோதை பிடிச்சிட்டான்னு சொல்றோம். அப்போ என்ன சுவாமி எனக்கு புரியலையே, யசோதை சாப்பிடும்போது பிடிச்சாளா இல்லை சாப்பிட்ட பிற்பாடு பிடிச்சாளா? ஏன்னா இவர் ஒரு மாதிரி சொல்றார், அவர் ஒரு மாதிரி சொல்றாரு. இதை எதை நாம் எடுத்துக்கிறதுன்னு பிள்ளை திருநறையூர் அரையர் அவர் பராசர பட்டரை பார்த்து கேட்கிறார். அவர் ரொம்ப சுலபமா பராசர பட்டர் என்ன பதில் சொல்லிட்டாருன்னா, இவனுக்கு என்றும் திருப்பணி இதுவன்றோ, ஒரு நாள் அங்கனும் ஆகிறது ஒரு நாள் இங்கனும் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டார். அர்த்தம் அப்படின்னா வெண்ணையை சாப்பிட்ட அப்புறம் பிடிச்சாளா சாப்பிடும்போது பிடிச்சாளான்னு நாம யோசிக்கவே வேண்டாம். அது எப்படின்னா 360 நாளும் இதே தான் பண்ணிட்டு இருக்க போறான். ஒரு நாள் சாப்பிடும்போது பிடிச்சா இன்னொரு நாள் சாப்பிட்ட பிற்பாடு பிடிக்கிறா, அதுதான் அப்படின்னு. அது மாதிரி இங்கேயும் இங்க பொய் தூக்கம் தூங்குறான்றதோட நிறுத்திட்டாளே, அதுக்கு மேல உரலோட கட்டி போட்டதை சொல்லவே இல்லையே அப்படின்னா அது ஒரு நாள் ஸ்ரீதரமுடல்ல அனுபவிச்சது, அது வேற ஒரு நாள், இங்கே ஆழ்வார் அனுபவிப்பது வேறொரு நாள் வச்சுட்டாக்கா எந்த குழப்பமும் நமக்கு வரவே வராது. ஆக இப்படி அவன் வேளுலகம் கொள்ளும் பேதையேன் என் செய்கேன் என் செய்கேனோ என இந்த 3வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார். அதுக்கு மேலே 4வது பாசுரம் அந்த கண்ணபிரானோடு கூட பிறந்தவன் பலராமன் நம்பி மூத்த பிரான், அவனை புகழ்ந்து இவனை இகழ்ந்து பேசக்கூடிய பாசுரம். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தான்னா உடனே அவளுக்கு தன்னிடையே தோணக்கூடிய விஷயம் என்ன, ஐயோ இவன் தமையன் ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன், அவன் எந்த தீமும் பண்ணவே மாட்டான், இவன் மட்டும் எப்படித்தான் எங்கேருந்து வந்தானோ தெரியலையே, இவன் எப்படி இப்படி இருக்கிறான், அவனை பார்த்தாது இவன் தெரிந்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு ஆட்சி என்ன சொல்றா, நம்பி மூத்த பிரானை புகழ்ந்து கண்ணபிரானை அப்படியே ரொம்ப கண்ணபிரானை இகழ்ந்து வெறுப்பு தோத்த சொல்லக்கூடிய பாசுரம் இது 4வது பாசுரம்.
மைநம்புவேர் கண்ணல்லாள் முன்னம்பெத்த வளைவண்ணனன் மாமேனி தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தறியான் பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் புதியரை போகின்னவா தவழ்ந்திட்டு இந்நம்பி நம்பிய ஆட்சியர் குய்வில்லை என் செய்கேனோ. மைநம்பு வேர் கண் அல்லாள் மையணிந்த வேர்படை போன்ற கண்ணை உடைய இந்த யசோதையாக வைத்துக் கொள்ளலாம், இல்லை ரோகிணின்னு வச்சுக்கலாம். அப்படி அவள் முன்னம் பெத்த வளைவண்ண நன்மாமேனி, இவனுக்கு முன்னாடி அவள் ஒரு குழந்தையை பெற்றிருந்தாள். அவள் அந்த குழந்தை யாரு? பலராமன். அவன் எப்படி இருப்பான்? வளைவண்ணம், சங்கு போலே வெண்மையாக இருப்பான். அவன் எப்படிப்பட்டவன்? வளைவண்ண நன்மாமேனி, தன் நம்பியும் அந்த பலராமனும் இங்கு வளர்ந்தது. இவன் எந்த வீட்டில் வளர்ந்தானோ அதே வீட்டில் அதே ஊரில் அதே தாயார் தகப்பனாரோட தான் அவனும் வளர்றான். ஆனால் என்ன ஆயிடுத்து? அவன் நல்ல பிள்ளையா இருக்கான், ஒரு தீம்பம் ஒரு நாளும் பண்றது இல்லை. ஆனால் இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவன் இவை செய்தறியான். அந்த பலராமன் நம்பி மூத்த பிரானானவன் இதே வீட்டிலேயே வளர்ந்தா கூட அவன் ஒரு தீம்புகளையும் செய்தறியான். அவன் இவை செய்தறியான். ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்? இவனுக்கு அவனுக்கும் நேர் வித்தியாசம். அப்போ ஆழ்வார், பெரியாழ்வார் கூட என்ன சொன்னார்? முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல். அவன் எப்படி இருக்கான்? ஒல்லியா வெள்ளை வெளையல்னு நெடுநெடுன்னு வளர்ந்து அவன் இருக்கான். இவன் எப்படி இருக்கான்? குள்ளமா குண்டா கண்ணங்கரையல்னு இருக்கான். சுபாவத்திலே எப்படி இருக்கான்னா அவன் ரொம்ப சுத்த சுபாவனா இருக்கான். இவன் எப்படி இருக்கான்? இவனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதியரை. என்ன மங்களாசாசனம் எம்பெருமானுக்கு, கண்ணபிரானுக்கு என்ன மங்களாசாசனம் ஆழ்வார் கொடுக்கிறார் பாருங்க. பொய் நம்பி, அதாவது நம்பி அப்படின்னால் பரிபூர்ணன் அர்த்தம். இவன் எதாலே பரிபூர்ணன்? இந்த கண்ணபிரான் அப்படின்னா பொய்யாலே பரிபூர்ணன். பொய்களுக்கு எல்லாம் ஒரு நிறைவிடம். நாமெல்லாம் கூட பொய் சொல்றோம், ஆனால் தெரியாம நம்மையே அறியாம ஒன்று ரெண்டு உண்மையை சொல்லிடுறோம். ஆனால் கண்ணன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன்னா பொய் நம்பி, அப்படியே பொய்யாலே பரிபூர்ணமானவன். புள்ளுவன், அந்த பொய்க்கும் புள்ளுவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வஞ்சகன், புள்ளுவன்னா வஞ்சகன், பொய் புழுகுன்னு சொல்றோம் இல்லையா? பொய்னா அது நல்லா தெரிஞ்ச பொய் சொல்றது. புழுகு அப்படின்னு சொன்னாக்கா அது மெய் போல அப்படி இருக்கும். அவன் சொல்றதை கேட்கும்பொழுது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு தோணும். ஆனால் பின்னால பார்த்தா அது உண்மையாக இருக்காது. அதுக்கு புள்ளுவன், அப்படியே பேசுறதுக்கு புள்ளுவன் பேசாதே என்னெல்லாம் அப்படி ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார். பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதியரை, உலகத்திலே உள்ள அத்தனை கள்வத்திற்கும் பொக்கிஷமாக இருக்கக்கூடியவன். கொள்கலம் வேணும்னா இப்போ பொக்கிஷம்னு ராஜாக்கள்லாம் வச்சிருப்பான். எங்கேயாவது பணம் தேவைப்படுறது அப்படின்னா அந்த பொக்கிஷத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை அள்ளிட்டு போய் அதை செலவழிப்பான். அந்த மாதிரி கண்ணன் எப்படிப்பட்டவன்னா கள்வம் பொதியரைன்னு காட்டுற. கள்வம் பொதியரைன்னா என்ன அர்த்தம்? உலகத்திலே இருக்கிற அத்தனை கள்ளத்தனம், திருட்டுத்தனம், ஏமாத்தல் எல்லாத்துக்கும் ஒரு பொக்கிஷம்னா அதுதான் கண்ணன். கல்யாண குணங்களுக்கெல்லாம் எம்பெருமான் பொக்கிஷம்னு வேதங்கள்லாம் சொல்லித்து. அதுல என்ன பெருமை எம்பெருமானுக்கு? ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார் எம்பெருமானை பத்தி? கள்வம் பொதியரை. எம்பெருமானை பத்தி இல்ல, கண்ணபிரானை பத்தி. ஏன்னா எல்லாம் பொதுவா எம்பெருமானு சொல்லக்கூடாது. இந்த கண்ணபிரான் ஆகிற அவதாரத்துல கள்வம் பொதியரை, மொத்த கள்ளத்தனத்துக்கும் ஒரு பொக்கிஷம் போல இருப்பவன் கண்ணபிரான். அவன் தவழ்ந்து போகின்னவா, அவன் என்ன பண்ணான்? ஒண்ணுமே தெரியாதவன் போல. அவன் உண்மையாக பார்த்தால் ஒண்ணுமே தெரியாதவன் பலராமனை சொல்லணும், நம்பி மூத்த பிரான சொல்லணும். இவன் எப்படிப்பட்டவன்? பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதியரை. ஆனா அவன் நடந்து போகும்போது, தவழ்ந்து போகும்பொழுது பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஐயோ இந்த பூனை கூட பால் குடிக்குமான்னு சொல்ற அளவுக்கு அவன் எப்படி போவான்? போகின்னா தவழ்ந்துட்டு. அந்த தவழ்ந்து போற இதை மட்டும் நம்ம பார்த்து ஏமாந்து போயிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. நம்பிய ஆட்சியர் குய்வில்லை. நம்பி இந்த சுவாமி இருக்காரே, இவரை நம்பினால் நமக்கு என்ன ஆகும்? இடைச்சிகள். இவனை சுவாமியாக கொண்ட நமக்கு வாழ்வுக்கு ஒரு வழியே இல்லை. நம்பிய ஆட்சியர்க்கு உய்வில்லை. இவனை சுவாமியாக கொண்ட நமக்கு ஜீவிப்பதற்கு வழியே இல்லை. என் செய்கேனோ, ஒன்றும் பண்ண முடியாதே. இவனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே. இவன் நமக்கு சுவாமியாக வைத்திருக்கிறானே, இவனை நம்பினால் நிச்சயமா நமக்கு வாழ்வதற்கு வழியே இல்லை என்று 4வது பாசுரத்திலே
இந்த யசோதை கோபிகா பாவனையிலே ஒரு பாசுரம். மறுபடியும் ஒரு இன்னொரு ஆய்ப்பெண் மாறி மாறி வரும்னு முதல்லயே சொன்னேன் இல்லையா? 5வது பாசுரம் இன்னொரு கோபிகை தன்னுடைய வீட்டிலே கண்ணபிரான் வந்து செய்த ஒரு பெரிய தீம்பு, அதை சொல்லி இங்கே முறையிடுகிறாள் 5வது பாசுரத்திலே. தந்தை புகுந்திலன் நானிங்கிருந்திலேன் தோழிமார் ஆறுமில்லை சந்தமலர் குழலாள் தனியே விளையாடும் இடங்குருகி பந்து பறித்து துகில் பத்தி கீறி படிரன் படிரு செய்யும் நந்தன் மதலை கிங்கன் கடவோன்னங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ. அவள் சொல்லுகிறாள், யசோதனிடத்திலே பார்த்து ஒருத்தி சொல்லுகிறாள், தந்தை புகுந்திலன் நான் இங்கிருந்திலேன். என்னுடைய வீட்டில் என்னுடைய பெண், சின்ன பெண், அவள் தனியாக இருந்தாள். இந்த சமயம் ஏதோ ஒரு சமயம் அவளுடைய அப்பா தகப்பனார் அவரும் அங்கே இல்லை. தந்தை புகுந்திலன் நான் இங்கிருந்திலேன். அந்த சமயத்தில் நானும் எங்கேயோ வெளியில் போயிருந்தேன். சரி, எப்பவும் காவலுக்கு அவளுக்கு சில தோழிகளை விட்டுட்டு போவேன். அன்னைக்கு யாரும் கிடைக்கலையோ என்னமோ. தோழிமார் ஆறும் இல்லை, தோழிகளும் யாரும் இல்லை. அவள் ஆனால் ரொம்ப என்னுடைய பெண் இருக்காளே ரொம்ப சமத்தவள். அவள் தனியாக உட்கார்ந்துட்டு விளையாடிட்டு இருந்தா, பந்து விளையாடிட்டு இருந்தா. சந்தமலர் குழலாள், சந்தமலர் குழலாள் ரொம்ப பரிமளம் மிக்க பூக்களை அணிந்த கூந்தலை உடையளான என்னுடைய மகள் சந்தமலர் குழலாள் தனியே விளையாடும் இடங்குருகி. அவள் பாட்டு தனியாக விளையாடிட்டு இருந்தா. ஒருத்தர் வம்புக்கு அவள் போகவே மாட்டா. அவளை விட்டுட்டு போனா கூட, வீட்டில் தனியாக விட்டுட்டு போனா கூட அவள் சமத்தா இருப்பா. ஆனால் இவன் என்ன பண்ணா, தனியே விளையாடும் இடங்குருகி. அவள்கிட்ட போய் இவன் என்ன தெரியுமா பண்ணான், பந்து பறித்து அவளுடைய பந்தை பிடிங்கிட்டு போயிட்டான். துகில் பத்தி கீறி, துணியெல்லாம் அவளுடைய துணியெல்லாம் கிழித்து வைத்திருக்கிறான். சரி, பந்தை தான் எடுத்துட்டு போனா பரவாயில்ல, வேற பந்து நம்ம வாங்கிக்கலாம். துணியை கிழிச்சுட்டு போயிட்டான் பாருங்க. இது எதுக்காக துணியை கிழிக்கிறது? பந்து பறித்து துகில் பத்தி கீறி படிரன் படிரு செய்யும். படிரு செய்யக்கூடிய, படிருன்னா தீம்புகள், இந்த தீம்புகளை எல்லாம் செய்யக்கூடிய படிரன், இந்த தீம்பே செய்யக்கூடியவனான கண்ணபிரான், தூர்த்தனாகிய கண்ணபிரான் அந்த நந்தன் மதலைக்கு இங்கெங்கடவோ உன்னங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ. இந்த நந்தகோபாலனுடைய பிள்ளை நந்த கிஷோரனான கண்ணபிரான் விஷயத்திலே என்ன நாங்கள் பண்ண முடியும்? என்ன பண்றது? இவனுடைய வம்புக்கே நாங்கள் போகவில்லை. எங்கள் வீட்டில் என்னுடைய பெண்ணு தனியாக இருந்தா, அவள் இருக்கிற இடம் தேடி வந்து அவளுடைய பந்தை பறித்து துகில் பத்தி கீறி படிரன் படிரு செய்யும். இப்படி அவன் தீம்புகளை எல்லாம் செய்கிறானே, இவனுடைய விஷயத்திலே நாம என்ன செய்யறது அப்படின்னு அவள் தெரிவிக்கிறாள், முறையிடுகிறாள் ஒரு கோபிகை. 5வது பாசுரம். அடுத்தது 6வது பாசுரம். இன்னொரு கோபிகை நின்றுட்டு இருக்கா. அவள் என்ன சொன்னா, இப்ப சொன்னாலே அந்த கோபிகையை பார்த்து, உங்க வீட்டில் அவன் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னமோ பந்தை பறிச்சுட்டு போனா, அதுக்கு மேலே துகில் பத்தி கீறினான், இதென்னமோ பெருசா நீ முறையிட வந்து விட்டாயே, எங்க வீட்டில் நான் என்ன பண்ணான்னு சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னா. ரொம்ப அழகா வியாக்கியானத்துல வாழையருக்கான தேளேறு மாயமா போலேன்னு சொல்றான். ஒரு கதை மாதிரி சொல்லணும். ஒரு வைத்தியரிடத்துல ஒருத்தன் காத்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், தேள் கொட்டிடுத்து, கையில ஏதோ தேள் கொட்டிடுத்துன்னு வலியில துடிச்சுட்டு இருக்கான். விண்ணு அது வலி ரொம்ப வலிக்கும். வைத்தியர் யாரையோ பார்த்துட்டு இருக்கார். இவன் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல வேற ஒருத்தன் வருகிறான். இவன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ அடித்தடி சண்டை, கத்தியால அவன் கையையே வெட்டிட்டான். ஒரு கையால இன்னொரு கையை பிடிச்சிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். கையை தனியா கழண்டு வந்துடுத்து. அந்த கையை எடுத்துட்டு அந்த கையை இன்னொரு கையால பிடிச்சிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். அவனும் வைத்தியருக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அப்ப அது வாழேறுபட்டவன், இவன் தேளேறுபட்டவன். முதல்ல தேள் கொட்டுடுதுன்னு வந்தவானே அவன் தேளேறுபட்டவன். கையை போயிடுத்துன்னு ஒருத்தன் வந்தானே அவன் வாழேறுபட்டவன். அந்த வாழேறுபட்டவனை பார்க்கும் பொழுது, இந்த இத்தனை நாளி தேள் கடிச்சுடுத்துன்னு துடிச்சுட்டு இருக்கானே, இந்த வலி அவனுக்கு தெரியவே தெரியாதான். ஐயோ, அவன் கையே மொத்தமா போயிடுத்தவனுக்கு அந்த வலியை பார்க்கும் பொழுது இந்த வலி எப்படி மாயமா போகிறா போலே, வாழேருக்கான தேளேறு மாயமா போலே அப்படின்னு சொல்றா போலே. இந்த முதல்ல சொன்னாலே பந்து பறித்து துகில் பத்து கீரி அப்படின்னு, அவளுக்கு இப்ப சொல்ல போறவள் அவள் முறையிட போகின்ற விஷயத்தை கேட்ட உடனே, பரவாயில்ல நம்ம வீட்டுல நாம பிழைச்சோம், இவ்வளவு ஒன்றும் இந்த அளவுக்கு எல்லாம் கண்ணன் பண்ணவில்லைன்னு அவளுக்கே தோன்ற அளவுக்கு இன்னொரு வீட்டுல போய் பண்ணியிருக்கான். அதை இவள் சொல்லுகிறாள் பாருங்கள். மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் நந்தன் பெத்த மதலை அண்ணலிலை குழலூதி நம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பின்னை
கண்மலர் சோர்ந்து முளைவந்து விம்மி கமலச் செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்னவா நங்காய் என் செய்கேனோ. உங்காத்துலயாவது பரவாயில்ல, பந்தை அப்படிங்கன்னு போயிட்டான்னு சொன்னேன், வேற பந்தை வாங்கிக்கலாம். துணியை கிழிச்சிட்டான்னு சொன்னாய், வேற துணி வாங்கிக்கலாம், வேற பாவாடை வாங்கிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அவன் பண்ணானே, என்ன நான் பண்ண முடியும்? யார் வந்தா எங்கள் வீட்டுக்கு? நங்காய் யசோதை பிராட்டியே கேளு, வந்தவன் யாரு? மண்மகள் கேள்வன் மலர்மங்கை நாயகன், பூமி பிராட்டிக்கு மணாளனான எம்பெருமான் கண்ணபிரான். மலர்மங்கை நாயகன், பெரிய பிராட்டியாருக்கு நாயகனான எம்பெருமான். அவன் யார்? இப்போ இந்த அவதாரத்திலே நந்தன் பெத்த மதலை, நந்தகோபாலனுக்கு பிள்ளையாக வந்திருக்கிறான். அண்ணல் தான். அந்த அண்ணல் என்னால் என்ன அர்த்தம்? ஆண் பிள்ளைத்தனத்திலே குறைவில்லாதவன் அர்த்தம். அந்த அண்ணல் இலை குழலூதி நம் சேரிக்கே. இலையெல்லாம் வச்சுட்டு ஒரு குழல் பண்ணோம். அந்த இலைக்குழலை ஊதிக்கொண்டு எங்களுடைய வீட்டுக்கு வந்தான். வந்தது எப்போ அப்படின்னா, ஏதோ பகல் வேளையில் வந்தால் கூட நாங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருப்போம், என்ன நடக்கிறதுன்னு தெரியும். அவன் வந்தது எப்போன்னா, அல்லில் தான் வந்த பின்னை, ராத்திரி வேளையில் வந்தான். ராத்திரி வேளையில் நாங்கள் எல்லாம் அசந்து தூங்கிட்டோம், காரியங்கள்லாம் பண்ண, பகல் பூரா காரியம் பார்த்ததுனாலே அசந்து நாங்கள் உறங்கி விட்டோம். அவன் என்ன பண்ணான்னு தெரியாது, ஒரு இலைக்குழலை ஊதி எங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு அவன் போனான். அவ்வளவுதான் நாங்கள் பார்த்தது. நம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பின்னை. சரி, கண்ணன் வந்தான், இலைக்குழல் ஊதிட்டு போனா, உள்ள வந்தா வெளில போனா. அந்த நிமிஷத்துல நாங்கள் எழுந்துக்கல. அதுக்கு அவன் போன பிற்பாடு தான் வந்து பார்த்தோம். பார்த்தா எங்களுடைய பெண்ணை போய் உடனே அவன் வந்தா எதை களவு பண்ணுவான்? ஒன்று வெண்ணையை சாப்பிடுவான், இல்லை பெண்களை களவு பண்ணுவான். சரி, எங்கள் பெண்ணுக்கு சௌக்கியமா இருக்காளா, பத்திரமா இருக்காளான்னு போய் பார்க்க போனா, அவளுக்கு என்ன ஆயிடுத்து? கண்மலர் சோர்ந்து முளை வந்து விம்மி கமலச் செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்னவா நங்காய் என் செய்கேனோ. அவள் அப்படியே மொத்த கோடை மலர் போன்ற அவளுடைய கண்கள் எல்லாம் வாடி வதங்கி விட்டன. முளை வந்து விம்மி, அப்படியே அவளுடைய முலைகள் எல்லாம் விம்மி போயின. கமலச் செவ்வாய் வெளுப்ப, தாமரை போன்ற அவளுடைய அந்த சிவந்த அதரம் இருக்கே, அது இப்போ எப்படி ஆயிடுதுன்னா வெள்ளை வெளியேன்னு வெளுத்து போயிடுது. உடம்பெல்லாம் வளர்ந்து போச்சு, வாய் வெளுத்து போச்சு. என்ன பண்ணான்னே தெரியல. என் மகள் வண்ணம் இருக்கின்னவா நங்காய். இவன் வந்துட்டு போன பிற்பாடு என்னுடைய பெண் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கே, அது எப்படி நான் என்னுடைய வாயால் சொல்லுவேன்? என்ன ஆச்சு, என்ன பண்ணான், எதுவுமே எங்களுக்கு புரியவே இல்லையே. நீயே வந்து பாரு, என் செய்கேனோ. அப்போ முதல்ல சொன்ன விஷயம் என்ன? பந்து பறித்து துகில் பத்து கீரின்னு சொன்னான். வேற பந்து வாங்கிக்கலாம், வேற புடவையை வாங்கிக்கலாம். ஆனால் இவளை ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டானே, இதை நான் வேற பொண்ணு எங்கே போய் வாங்குறது? இதை எப்படி நான் சரி செய்வது? கண்மலர் சோர்ந்து முளை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்னவா நங்காய் என் செய்கேனோ என்று அவள் அந்த கோபிகை தெரிவிக்கிறாள். இல்லை, 7வது பாசுரம் மறுபடியும் ஒரு கோபிகை சொல்லக்கூடிய பாசுரம். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான், இருந்தாலும் அதை அப்படியே அவள் ரொம்ப அது சரித்திரத்தை ரொம்ப இது பண்ணி சொல்றார். யசோதையை பார்த்து சொல்லக்கூடிய பாசுரம். ஆயிரங்கண்ணுடை இந்திரனாருக்கென்னு ஆயர் விழவெடுப்ப பாசன நல்லன பண்டிகளால் புகப்பெய்த அதனையெல்லாம் போயிருந்தங்கொரு பூத வடிவு கொண்டு உன்மகன் இன்னு நங்காய் மாயன் அதனையெல்லாம் வாரி வளைத்துண்டிருந்தான் போலும். மாயன் அதனையெல்லாம் முத்தும் வாரி வளைத்துண்டிருந்தான் போலும். ஆயிரங்கண்ணுடை இந்திரனாருக்கென்னு, 1000 கண்ணை உடைய இந்திரன், அவனுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். எத்தனையோ வருஷமா இந்திரனுக்கு நாம் பிரசாதத்தை கொண்டு ஒரு நாள் கொடுப்பதுன்னு ஒரு வழக்கம். அந்த இந்திரனுடைய பூஜையை நாம பண்ணிட்டு இருந்தோம். இவன் என்ன பண்ணா, ஒரு முறை கண்ணன் 1000 கண்ணுடை இந்திரன் ஆருக்கென்னு ஆயர் விழவெடுப்ப, அவனுக்கு ஆராதனை செய்வதற்காக அது கூட ஆழ்வாரை கீழே தெரிவித்தாரு. இந்திரனுக்கென்னு ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடசை மந்திர விதியில் பூசனை பெறாது. ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இவா இந்திரனுக்கு பிரசாதம் கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்கல, எத்தனையோ காலமாக கொடுத்துட்டு இருக்கா. அப்படி 1000 கண்ணுடை இந்திரன் ஆருக்கென்னு ஆயர் விழவெடுப்ப. சரி, என்ன பண்ணணும்? எல்லாம் நிறைய பிரசாதங்களை எல்லாம் பண்ணிட்டு இந்திரனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும். அதை எப்படி எடுத்துன்னு போறது? அத்தனை பிரசாதங்களையும் பாசன நல்லன பண்டிகளால்,
பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் அந்த பிரசாதத்தை எல்லாம் இது பண்ணி பாசன நல்ல நான் பண்டிகளால் புகப்பெய்த அதனையெல்லாம் கொண்டு வந்து தள்ளப்பட்ட அத்தனை பிரசாதங்களையும் இவன் என்ன பண்ணான் கண்ணன், போயிருந்த அங்கொரு பூத வடிவு கொண்டு உன்மகன் இன்று நங்காய், அங்க போய் உட்கார்ந்துட்டு எதுக்காக இந்திரனுக்கு இதெல்லாம் படைக்கிறீர்கள், எல்லாம் எனக்கு கொடுங்கோ, இந்த கோவர்தனத்துக்கு கொடுங்கோன்னு சொன்னான். சரி கோவர்தனம் சாப்பிடுமான்னு கேட்டா, நீங்க வச்சு பாருங்க சாப்பிட்றதா பாருங்கன்னா. போனா என்ன எடுத்து கடைசியில கோவர்தனம் ஒன்றும் சாப்பிடல, அகம் கோவர்தனோஸ்மின்னு சொல்லி அவனே எல்லாவற்றையும் உண்டு விட்டான். போயிருந்த அங்கொரு பூத வடிவு கொண்டு உன்மகன் இன்று நங்காய் மாயன் அதனையெல்லாம் முத்த வாரி வளைத்துண்டிருந்தான் போலும். ஒரு பூதத்தினுடைய வடிவெடுத்துட்டான் திடீர்னு, அகம் கோவர்தனோஸ்மின்னு சொன்னான். உடனே என்ன பண்ணி விட்டான்னா, அத்தனை வண்டிகள் 100 வண்டி சாப்பாடையும் ஒரே நிமிஷத்துல கையாலே வாரி வளைத்து மொத்தத்தையும் திரட்டி அவன் உண்டு விட்டான். என்ன ஆச்சரியம், வெண்ணையை திருடினா கூட பரவாயில்ல, ஆனால் அது நாளைக்கு நம்ம வெண்ணையை சம்பாதிச்சுக்கலாம். பாலை கீழே கொட்டினா பரவாயில்ல, நாளைக்கு அதை நாம சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய பிரசாதத்தை அவன் உண்டு விட்டால் இந்திரனுக்கு திடீர்னு கோபம் வந்து அவன் ஏதாவது நம்மளை தண்டித்து விட்டா என்ன பண்றது, அதை கூட கொஞ்சம் கூட அவன் கணிசியாமல் இப்படி பண்ணுகிறானே, அவன் ரொம்ப தப்பு, நீ அவனை யாருமே கேட்பாரே இல்லையா, அவனை நீ அவனை சொல்லு அப்படின்னு நங்காய் அப்படின்னு சொல்லி அவள் யசோதை இடத்துல ஒரு கோபிகை முறையிடக்கூடியது இந்த 7வது பாசுரம். அதுக்கு மேலே 8வது பாசுரம் என்ன ரொம்ப அழகான பாசுரம், அது மறுபடியும் முறையிடக்கூடிய பாசுரம். தோய்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும் ஓரோ குடம் துத்திடுமென்னு ஆட்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கெழ்கி இவனனங்காய் சோத்தம்பிரான் இவ செய்ய பெறா என்று இறப்பன் உறப்பகில்லேன் பேச்சு முலையுண்ட பின்னை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே. இந்த பாசுரம் யசோதை சொல்லக்கூடிய பாசுரம். இத்தனை நாழி 3 பாசுரங்கள் வேறு கோபிகைகள் முறையிட்ட பாசுரங்கள். இது யசோதை என்ன சொல்றா, என்னமோ நீங்க பெருசா உங்க வீட்டில் அது பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டா இது பண்ணிட்டான்னு சொல்றீர்கள், ஆனால் நான் ஒன்றும் சொல்றதுக்கு அவனை சொல்றதுக்கு எனக்கு சக்தியே இல்லை, பலமே இல்லை, ரொம்ப பயமா இருக்கு. ஏன் என்ன காரணம்னா, ஏதோ கெஞ்சி கேட்கலாம், இறப்பன் உறப்பகில்லேன், அதெல்லாம் பண்ணாதேன்னு அவனை நான் கெஞ்சி கேட்க முடியுமே தவிர அவனை உறப்பகில்லேன் மிரட்டி சொல்ல முடியல அப்படின்னு சொல்றார். என்ன காரணம்னு பார்ப்போம். தோய்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும், நன்னாக தோய்த்த வைக்கப்பட்ட தயிர், நறு நெய், மனம் மிக்க நெய், பால் எல்லாம் ஓரோ குடம் துத்திடும் என்று ஒவ்வொரு குடத்திலே இருந்து அத்தனை குடத்திலே வச்சிருந்தா ஒரு குடத்திலேருந்து எடுத்து அவன் என்ன பண்றான், அமுது செய்து விடுவான் என்று ஆட்சியர் கூடி அழைக்கவும். அத்தனை வெண்ணையை சாப்பிட்டுட்டான், நெய்யை சாப்பிட்டுட்டான், பாலை சாப்பிட்டுட்டான்னு மொத்த பேரும் வந்து என்னுடைய வீட்டு வாசலிலே நிற்கிறீர்கள். ஆனால் நான் அழைக்கவும் அப்படி பேர் வந்து அத்தனை பேர் வந்து என்னிடத்துல முறையிடுகின்ற போதிலும் நான் இதற்கு எழுகி, இதுல எல்லாம் நான் வந்து இந்த இவன் கண்ணபிரான் செய்த செயலுக்கு அவனுடைய தாயாகவே நான் இருந்தா கூட என்ன பண்ண முடியும், இவை செய்ய பெறாய், இவனை இந்த கண்ணபிரானை இங்கே வரவழைத்து நான் என்ன பண்ண முடியும்னா, சோத்தம்பிரான் இவை செய்ய பெறாய். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீர்கள் என்னை பார்த்து, நீ தாய் தானே, அவனை மிரட்டி ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்கிறீர்கள். ஆனா என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது, நான் வேணும்னா ஒன்று பண்றேன், கண்ணபிரானை இங்கே வரவழைத்து ஸ்தோத்தம்பிரான் உனக்கு ஸ்தோத்திரம், அதனால நீ இந்த காரியங்கள்லாம் பண்ணாதேன்னு கெஞ்சி வேணும்னா நான் கேட்க முடியுமே தவிர என்னால் அவனை மிரட்ட முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யாதடா கண்ணா, உன்னை கைகூப்பி நான் கேட்டுக்கிறேன், உன்னை அஞ்சலி பண்ணி கேட்டுக்கிறேன், என் கண்ணோல்லையோ என் முத்தோல்லையோன்னு இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியுமே தவிர என்னால் மிரட்ட முடியாது. சோத்தம்பிரான் இவை செய்ய பெறா என்று இறப்பன் என்னால் வேண்டி கேட்டுக்கொள்ள முடியுமே தவிர உறப்பகில்லேன் மிரட்டியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. உடனே அவள்லாம் கேட்டான், என்ன மிரட்டி சொல்ல முடியாதுன்னு சொல்றியே, உன் பிள்ளை தானே அவன், நீ தானே அவனுக்கு அம்மா, தாயார் மிரட்டி சொல்லாமல் எப்படி, நீ மிரட்டி தான் சொல்லணும், ஏன் மிரட்டி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாய் அப்படின்னா, பேச்சு முலையுண்ட பிள்ளை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே. ஐயோ எனக்கு என் பிள்ளை நீங்கள்லாம் சொல்கிறீர்கள், ஆனால் அவன் ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டான், பேச்சு முலை உண்ட பின்னை பூத்தனையினுடைய முலை வழியாக அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சி விட்டானே, அந்த காரியத்தை பார்த்த பிற்பாடு இவன் வந்து நீங்கள்லாம் பூதம்னு சொன்னீங்க போன பாசுரத்துல, பூதமெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் மேலே போட்டிருக்குவன், ஏன்னா அப்பேற்பட்ட பூதமாகிய பெரிய ராட்சசியான பூதனையே அவன் ஒரு நிமிஷத்துல முடித்து விட்டானே, இவனை போய் அந்த காரியத்தை கண் முன்னாலே நான் பார்த்தேன்,
அதை பார்த்த பிற்பாடு இல்லை நீங்களும் தான் பார்த்தீர்கள் பூதனை எப்படி விழுந்து கிடந்தாள்னு எல்லோரும் தான் பார்த்தீர்கள். அப்படி பார்த்த பிற்பாடு அந்த பூத்தனையை அவன் ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டான்ற விஷயத்தை பார்த்த பிற்பாடு அவனை மிரட்டுறதுக்கெல்லாம் எனக்கு சக்தியே இல்லை. அதனால சோத்தம்பிரான் இவை செய்ய பெறா என்று இறப்பன் உறப்பகில்லேன். மிரட்டி சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டால் பேச்சு முளையுண்ட பிள்ளை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே என்று சொல்றா. யசோதை சொல்லக்கூடிய பாசுரம் 8வது பாசுரம். மேலே 9வது பாசுரம் அவள்லாம் யசோதையை பார்த்து கேட்கிறார்கள். கோபிகைகள்லாம் யசோதையை பார்த்து என்ன சொல்றா, இதுமா நீ என்னமோ நீ இப்படியும் சொல்லலாமா, நீ ஒரு தாயா இருந்துட்டு நான் ரொம்ப மிரட்ட மாட்டேன்னு சொல்றிய. ஏதோ அந்த பிள்ளைக்கு அந்த காலத்தில் ஆயுள் ஏதோ இருந்தது, பெரிய பூதனையே வந்தா கூட அவனை ஒன்றும் பண்ண முடியலன்னா அந்த குழந்தையுடைய ஜாதகம் அப்படி இருந்தது, ஏதோ ஆயுசு கெட்டி போல் இருக்கு, அதனால ஏதோ ஆச்சே தவிர இது ஒன்றும் பூத்தனையை இவனுடைய சக்தியால முடிச்சான்லாம் நீ நினைக்காத. அந்த இடத்துல அவளுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு, இவனுக்கு ஆயுசு கெட்டி, அதனால 2 பேரும் சந்திச்சென்ற காலத்திலே அவள் போய்விட்டாள், இவன் பிழைத்து விட்டானே தவிர ஏதோ அது ஒரு காரணத்தினால நீ இவனை நான் இறப்பன் உறப்பகு இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஏதோ ஃப்ளூக்காக நடந்த ஒரு இன்சிடென்ட்டே தவிர அதுக்கு நீ ரொம்ப பயப்பட வேண்டாம், நீ மிரட்டி சொல்லுன்னு சொல்றாள். அதுக்கு யசோதை பதில் சொன்னா, ஐயோ நீ ஒரு விஷயம் மட்டும், ஒரு சம்பவம் மட்டும் அந்த மாதிரி நடந்திருந்தா பரவாயில்ல, இன்னொரு சம்பவம் அதை விட பெரிய சம்பவம் நடந்தது, அதை கேட்டா உங்களுக்கே பயமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும். அப்படி என்ன சம்பவம் நடந்தது சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் யசோதை அதற்கு பதில் சொல்கிறாள். ஈடும் வலியுமுடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில் ஏடலர் கண்ணீனானை வளர்த்தி யமுன நீராடப் போனேன். சேடம் திருமருமார்பன் கிடந்து திருவடியால் மலைபோலோடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்புவதஞ்சுவனே. ஐயோ பூதனைன்றவள் வந்தது ரொம்ப சின்ன பருவத்தில், சரி நீங்கள் சொல்றா போலையே அவளுக்கு அல்ப ஆயுசு இவனுக்கு ஆயுசு கட்டி அதனால அவள் போய்விட்டாள் நினைச்சா கூட இந்த கண்ணன் பிறந்த 7 மாசம் 7வது மாசத்துல என்ன நடந்ததுன்னு அவர் சரித்திரம் சொல்றேன் கேளுங்கள். ஈடும் வலியும் உடைய நல்ல பலமும் மிடுக்கும் உடையவனான இந்த கண்ணன் இந்நம்பி பிறந்த 7 திங்களில் 7வது மாசம். பெரியாழ்வார் இந்த சரித்திரத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார், நாள்களோர் 4-5 திங்களளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடி போய் 4-5ன்னு சொன்னார். அது பெரியாழ்வாருடைய அபிப்பிராயம் என்ன அங்க அப்படின்னா, 4 மாசத்துலயே 4 மாசம்னு சொல்லிட்டா எல்லாரும் திருஷ்டி போட்டுடுவா, 4 மாசத்துலயா இந்த குழந்தை இந்த காரியத்தை பண்ணித்து, 5 மாசத்துலயா பண்ணித்து அப்படின்னு கேட்பாளாம். அதனால அந்த திருஷ்டி அவர்கள் யாரும் அந்த மாதிரி நினைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த நாளை கொஞ்சம் அப்படி மாசத்தை மாத்தி சொல்றாராம் பெரியாழ்வார். 4-5ன்னு சொன்னா உடனே அவள் என்ன நினைப்பா, கேட்கிறவாள்லாம் 4 மாசமா 5 மாசமா, இல்லை 4 + 5 9 மாசத்துலையா, இல்லை 4 × 5 20 மாசத்துலையா, என்ன அவளுடைய புத்தி அதுல போயிடும். அப்ப இந்த காரியத்துல கண்ணபிரான் இந்த காரியத்தை பண்ணான்றத அவ மறந்துடுவா, அப்ப திருஷ்டி விழாது. அதனால மறைத்து சொல்வதற்காக நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே ஒரு 4-5 மாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா இங்க என்ன சொல்லிட்டா ஸ்பஷ்டமாக, ஈடும் வலியுமுடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில் 7வது சரியா 7வது மாசம் குழந்தை பிறந்து 7 மாசம், இன்னும் 1 வயசு கூட ஆகல. என்ன பண்ண, நான் ஏடலர் கண்ணீனானை வளர்த்தி யமுன நீராடப் போனேன். நல்ல அழகான ஒரு வண்டியில குழந்தைய தூளி கட்டி அதை உறங்க வைத்து விட்டு ஏடலர் கண்ணீனானை வளர்த்தி யமுனை நீர் ஆடப் போனேன். சரி போய் குளிச்சுட்டு வரலான்னு யமுனையில போய் குளிச்சுட்டு வரலான்னு போனேன். நான் கூட ரொம்ப நாளையெல்லாம் கூட குளிக்கல, உடனே குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ள என்ன எடுத்து, சேடன் திருமருமார்பன். சேடன் என்னால் ரொம்ப இளம் பிள்ளை, ரொம்ப சிரேஷ்டன். திருமருமார்பன் பிராட்டியையும் ஸ்ரீவத்சத்தையும் திருமார்பிலே உடையவனான எம்பெருமான். பிராட்டி திருமார்பன், மருமார்பன், திருமருமார்பன். ஒரு பக்கம் பிராட்டி இருக்கா, இன்னொரு பக்கம் பெருமாளுக்கு ஸ்ரீவத்சம் என்கிற இந்த மச்சம் மறு இருக்கிறது. அதனால சேடம் திருமருமார்பன் கிடந்து திருவடியால். கிடந்து அப்படின்னா ஒரு அசுரனை வதம் பண்ணணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் எழுந்து உட்கார்ந்துண்டாவது அவன் அடிக்க வேண்டாம். ஓடி அடிக்கலாம், இல்லை நின்றுண்டு யுத்தம் பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம். ஆனா குறைஞ்சபட்சம் உட்கார்ந்துண்டாவது அவன் அடிக்க வேண்டாமோ. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், கிடந்தே அந்த காரியத்தை படுத்துட்டே இருந்தான். ஏதோ பாலுக்கு அழற குழந்தைய போல நன்னா காலை நன்னா உதைச்சான். அதான் அங்க கிடந்துவிய திருக்கால் ஆண்ட பெருமானே அங்க நம்மாழ்வார் பாடினாரு. அதுல அந்த பாசுரத்துல நீராய்ங்கிற நாயன்கிற திருவாய்மொழியில
தளர்ந்தும் முறிந்தும் சகட அசுர உடல் வேறா கிளர்ந்து வீய திருக்கால் ஆண்ட பெருமானே. கால் வருமே, கால் எப்படி இருக்குன்னு உதைச்சு பார்த்தான். வேடிக்கையா சொல்றது அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் கண்ணபிரானுக்கு ஒரு சந்தேகம், பக்தர்கள்லாம் நம்முடைய திருவடி தான் தஞ்சம், திருவடி தான் எங்களை காப்பாத்துறதுன்னு சொல்றாளே, அது உண்மையா, நம்மளே சோதிச்சு பார்க்கணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தான். சரி, இந்த சகடாசுரன்றவன் இந்த வண்டியில ஆவேசித்து விட்டான். அவன் பார்த்தான் கண்ணபிரான், இதுதான் சரியான சமயம், பக்தர்களை எல்லாம் காப்பாத்துறது இருக்கட்டும், இந்த திருவடி முதல்ல இந்த திருவடி நம்மளை காப்பாத்துறதான்னு பார்ப்போம் அப்படின்னு அப்படி மடக்கி இருந்த திருவடியை ஒருமை அப்படி உதைச்சு பார்த்தான். உதைச்சா என்ன ஆயிடுத்து, சகடாசுரன் அப்படியே போய் விழுந்து அவன் மாண்டொழிந்தான். அப்ப அந்த சகடாசுரனை அழிப்பதற்காக எந்த பிரயத்தனமும் பெருசா பண்ணவே இல்லை கண்ணபிரான். ரொம்ப மடக்கியிருந்த காலை, மடக்கியிருந்த திருவடியை ரொம்ப நீட்டினான், அவ்வளவுதானே தவிர ஒண்ணுமே பண்ணல. அப்பதான் அவனுக்கே தெரிஞ்சது, ஓஹோ நம்ம திருவடி பரவாயில்ல, நம்மளையே காப்பாத்துறதுன்னா அப்ப அடியவர்களையும் காப்பாத்தும்னு தெரிந்து கொண்டான். அப்படி இங்க கிளர்ந்து வீய திருக்கால் ஆண்ட பெருமானே. அடியனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், அந்த ஆண்ட பெருமானேன்ற வார்த்தையை கவனிச்சு பார்க்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆள்றது அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அது பொதுவா நம்ம ஆண்கள்ல சொல்லுவோம், இந்த பாத்திரம் ரொம்ப பழசா போயிடுத்து, இது நீ ஆள்றதே இல்லையா அப்படின்னு கேட்போம். ஆடுதல் அப்படின்னு சொன்னா பெருமை அதை பிரயோகப்படுத்துதல், யூஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதை போய் யூஸ் பண்றதுன்னு ஆழ்வார் கிளர்ந்து வீய திருக்கால் ஆண்ட பெருமானேன்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா ரொம்ப நாளா அது காலை யூஸே பண்ணல, சரி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு எம்பெருமான் நினைச்சான். ரொம்ப உதச்சு பார்த்தான், பரவாயில்ல சரியாதான் வேலை செய்யறது அப்படின்னு ஆண்டு பார்த்தான், அவ்வளவுதானே தவிர இங்க ஏதோ ஒரு சகடாசுரன் வந்திருக்கான், அவனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, இவனை அழிக்கிறதுக்கு நாம இதெல்லாம் பண்ணணும்னு எதையுமே அவன் யோசிக்கல. கால திருவடியை நீட்டி பார்த்தான், அதுவே அந்த காரியத்தை முடித்து விட்டது. பிளர்ந்து வீய திருக்கால் ஆண்ட பெருமானேன்னு நம்மாழ்வார் தெரிவித்தார். அது அப்படியே இவர் என்ன சொல்றாருன்னா, சேடம் திருமருமார்பன் கிடந்து திருவடியால் மலைபோலோடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனே. நீங்க ஏதோ பூதனையுடைய இதை மட்டும் எடுத்துன்னு நீங்கள் பேசுறீர்கள், ஆனால் இந்த சரித்திரத்தை நான் கண்ணால பார்த்தேன். பெரிய மலை போல் ஓடும் சகடம், பெரிய மலை போல இருக்கக்கூடிய வண்டி, சகடாசுரன் வந்தான் வண்டி அந்த சகடத்தினுடைய இதுல, அந்த சமயத்துல அவன் உதைத்தான், சகடாசுரன் கீழே விழுந்தானே, அதை பார்த்த பிற்பாடு உறப்புவது அஞ்சுவனே. அதுக்கு மேல இவனை சீறி பேச எனக்கு தைரியமே வருதில்லை, இவனை பார்த்தாலே எனக்கு பயம்தான் வருதே தவிர இவனை பார்த்து எனக்கு தைரியமே வருதில்லை என்று யசோதை சொல்லக்கூடிய பாசுரமாக இந்த 9வது பாசுரம். அப்போ அது அடுத்தது 10வது பாசுரம். கீழே 2 பாசுரங்களிலே இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே உறப்புவது அஞ்சுவனே என்றும் சொன்னா யசோதை சொன்னாள். அந்த யசோதையை பார்த்து இது என்னம்மா, இது ரொம்ப அநியாயமா இருக்கு, உன் பிள்ளை தப்பு பண்றான்னு உன்னிடத்துல வந்து முறையிடுகிறோம், நீ தான் அவனை வந்து ஏதாவது சொல்லி தடுக்கணும். தாய் கடங்காத பிள்ளை ஊரு கடங்காதுன்னு சொல்லுவா. அப்போ உன்னிடத்துல அடங்காத பிள்ளை எங்களுக்கு அடங்க போகிறான், அதனால உனக்கு இந்த பழமொழியெல்லாம் நன்னா தெரியும், நீயே வந்து இப்படி கைவிட்டு விட்டால் எங்களுக்கு என்ன வதி, எங்களுக்கு என்ன வழி இருக்கு, இந்த எங்களுக்கெல்லாம் தலைவர் தலைவி நீங்கள் தான், அந்த கோபுரம் யசோதையன் தான் எங்களுக்கு தலைவர்கள். உன்னிடத்துல உன்னுடைய பிள்ளை வந்து இந்த மாதிரி பண்றான்னு உன்னிடத்துல நாங்கள் வந்து முறையிட்டால், ஐயோ நான் அவனை மிரட்டுறதே இல்லை, எனக்கு அவனை பார்த்தாலே பயம் அப்படின்னு நீ சொல்லிட்டாக்கா இப்போ எங்களுக்கு என்ன வழி, எவ்வளோ பால் நஷ்டமாகுது, ஒரு நாளும் எவ்வளோ தயிர் போகிறது, எவ்வளோ வெண்ணெய் போகிறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவள்லாம் கேட்டாலும் இந்த ஆய்ப்பெண்கள்லாம். அதுக்கு என்னமோ உங்காத்துல யசோதை சொல்லக்கூடிய பதில், உங்காத்துல பால் நஷ்டமாறுது தயிர் நஷ்டமாறுதுன்னு சொல்றீர்களே, எங்களுக்கு என்ன ஆகுது நான் சொல்றேன் கேளுங்கோ என்ன 10வது பாசுரம். அஞ்சுவன் சொல்லி அழைத்திடனங்கைகாள் 1000 நாழினையை பஞ்சியமெல்லடி பிள்ளைகள் உண்கின்னு பாகம்தான் வையார்களே, கஞ்சன்கடியன் கரவெட்டு நாளில் என் கைவலத்தாதுமில்லை, நெஞ்சத்திருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேனோ. அதாவது திருவாய்ப்பாடின்றது ஒரு கிராமம் இல்லையா, ஆனா இதுக்கெல்லாம் அதிபதி யாருனால் மதுரா நகரத்தில் இருக்கக்கூடிய கம்சன் தான். இந்த எல்லா கிராமங்களுக்கும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ராஜா தான் சுத்துப்பட்ட கிராமத்துக்கெல்லாம் அதிபதியா இருப்பான். இந்த கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணணும், ராஜாவுக்கு கப்பம் கட்டணும். கப்பம் கட்டுறது அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல கப்பம் கட்டுறது அப்படின்னா கொஞ்சம் சமீப காலம் வரைக்கும் பணத்தை கொண்டு கப்பம் கட்டுறது. அதுக்கு முன்காலத்துல அந்தந்த ஊரிலே என்னென்ன கிடைக்குமோ அதை கப்பமா கட்டுறது. ஒரு இடத்துல நிறைய பழங்கள் கிடைக்கும்னா பழத்தை கப்பமா கட்டுறது,
ஒரு கிராமத்தில் நிறைய காய்கறி விளையும் அப்படின்னா காய்கறியை கப்பமாக கட்டுறது, ஒரு கிராமத்தில் நிறைய அரிசி கோதுமை இதெல்லாம் விளையும்னா அதை கப்பமாக கட்டுறது. அந்த மாதிரி திருவாய்ப்பாடியில் இருக்கிறவா அவள் என்ன கப்பம் கட்டுவான்னா, இவள் இங்கே பால் தயிர் வெண்ணெய் தானே சமிருத்தியாக இருக்குது, அப்போ இதையே கப்பமாக கட்டிடுவோம். கொண்டு போய் நிறைய 1000 நாழி நெய்யை, அது வெண்ணெய்னு வச்சுக்கலாம் இல்லை நெய்ன்னு வச்சுக்கலாம். அப்படி அந்த 1000 பாத்திரத்தில் வெண்ணெயோ நெய்யோ கொண்டு நாங்கள் கம்சனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், கப்பமாக, கரவுன்னு பேர் அதுக்கு. ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள். யசோதை என்ன சொல்றா, இவன் செய்த தீம்புகளை எல்லாம் சொல்லி நான் அழைப்பதற்கு ரொம்ப முறைப்பட அஞ்சுகின்றேன். இவன் என்ன தெரியுமா பண்ணா, பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்று 1000 நாழி நெய்யை. பஞ்சு போன்ற மெல்லிய அடிகளை உடையரான இந்த பிள்ளைகள், கண்ணை ஒருத்த மட்டும் இல்லையே, அவனோட சேர்ந்து நிறைய பேர் இருக்காளே, அவனுடைய சகாக்கள் எல்லாரும் சேர்ந்து 1000 நாழி நெய்யை 1000 நாழி நெய்யை மொத்தம் உண்டு தீர்த்து விட்டார்கள். பாகம்தான் வையார்களே, ஒரு கொஞ்சம் பாகம் கூட மிச்சம் வைக்காமல் 1000 பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நெய்யையும் உண்டு விட்டார்கள். இப்போ கம்சனுக்கு நாங்கள் கப்பம் கட்டணும்னா அவன் திருவாய்ப்பாடியிலிருந்து இன்ன தேதியில 1000 நாழி நெய் வரணும் எங்களுக்கு, இல்லைன்னா அவங்க பேரில் படையெடுத்துன்னு வந்துடுவேன், அவங்க உங்களுக்கு ஊருக்கு எதுவுமே தரமாட்டேன்னு அவன் சொல்லிடுவான். அப்போ 1000 பாத்திரத்தில் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, கஞ்சன் கடியன் கரவு 8 நாளில், இன்னிலிருந்து 8வது நாள் அவனுக்கு கொண்டு போய் நாங்கள் கப்பத்தை கட்டணும். 1000 பாத்திரத்தில் நெய்யை உருவாக்கி நாங்கள் கட்ட வேண்டும். நீ 8 நாள் இவன் 1000 அதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் சேமிக்க ஆரம்பித்து அதை எப்படியெல்லாம் அதை பக்குவப்படுத்தி அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் 3 மாதமாக பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னும் 8 நாள் தான் இருக்குது. சரி, ஓரளவுக்கு 1000 நாழியை நாம் சேகரித்து வச்சாச்சுன்னு தைரியமாக இருக்கிற சமயத்தில் இவன் என்ன பண்ணி விட்டான், 1000 நாழி நெய்யை பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தான். அத்தனை சகாக்களுமாக சேர்ந்து 1000 பாத்திர நெய்யை ஒரே நிமிஷத்திலே மொத்தத்தையும் அவ காலி பண்ணிட்டான். நீ 8 நாளில் நாங்கள் இந்த 1000 பாத்திரத்தை மறுபடியும் நெய்யை நாங்கள் இது பண்ணணும்னா 1000 பாத்திரத்தில் நெய் உருவாக்கணும்னு சொன்னால் அப்போ எத்தனை 10,000 நாழியில் பால் சேர்க்கணும், ஒரு 5000 நாழியாவது தயிர் உருவாக்கணும், அதுலேருந்து கொஞ்சம் வெண்ணெய் எடுக்கும், அந்த வெண்ணெயை காய்ச்சி கடைசியில் 1000 பாத்திரத்தில் நெய் வரணும்னா இப்போ 10,000 நாழி நான் பாலை கறக்கணுமே, இதுக்கு எங்கே போகிறது? அவகாசம் இருந்தால் கூட 3 மாதம் அவகாசம் கொடுத்தா கூட பண்ணிடலாம். ஆனால் இன்னும் கஞ்சன் கடியன் கரவு 8 நாளில், ராஜாவோ சாதாரணமானவரா, கஞ்சன் கடியன் ரொம்ப கோபிஷ்டனானவன் கஞ்சன், அவனுக்கு 8 நாளில் நாம் இந்த கப்பத்தை செலுத்தணும், இந்த வாட்டி கொடுக்க முடியல மன்னிச்சுக்கோன்னு சொன்னான். அவன் என்ன பண்ணுவான்னே தெரியாது நமக்கு. என் கைவலத்து ஆதுமில்லை, என் கையிலே ஒன்றுமே இல்லையே, இப்படி நீ பண்ணுகிறாயே கண்ணா, நெஞ்ச திருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேனோ. ஐயோ, அப்படி என்னுடைய நெஞ்சு அப்படியே புண்படும்படியான காரியங்களை எல்லாம் நீ செய்து வைத்திருக்கிறாயே கண்ணா, என் செய்கேனோ, என்ன நான் செய்வேன்? இப்போ நான் என்ன பண்ணுறது? 8 நாளில் 1000 நாழி நெய்யை நான் கொடுக்கணுமே கம்சனுக்கு கொண்டு போய். கையில் ஒரு சொட்டு பால் இல்லை, ஒரு சொட்டு தயிர் இல்லை, எதுவுமே என் கையில் இல்லையே. இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் எப்படி 8 நாளில் முடிக்கிறது? நம்ம ஆண்களெல்லாம் இது ஒரு கஷ்டம் இருக்கும். ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு இத்தனை பட்சணம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சாக்கா அது ஒரு வாரம் முன்னாடி ஆரம்பிச்சா தான் அத்தனை பட்சணங்களை பண்ணி முடிக்க முடியும். நமக்கு அன்றைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு காரியம் வந்துடும், வெள்ளை கல்யாணம், அது இது தீட்டு எல்லாம் முடிஞ்சு 2 நாளைக்கு என்ன ஆகும்னா 15 பட்சணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் என்ன ஆகிடுது, நாளைக்கு கார்த்தால ஸ்ரீ ஜெயந்தி, நல்லா நிதானமாக பண்ணாலே நமக்கு ஓடாது. இன்னும் 2 நாளில் இத்தனை பட்சத்தை பண்ணணும்னா ஒன்று உப்பு அதிகமாக போகும், ஒன்று காரம் அதிகமாக போகும், இதில் சர்க்கரை அதிகமாக போடுவா, ஒன்று குறைச்சலாக போடுவா. கடைசியில் அந்த 16 கொண்டு நிறுத்தும் பொழுது என்ன ஆகும்னா 16 பண்ணி ஒன்றாவது ஒழுங்காக சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாதான்னு கேட்குற அளவுக்கு ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பதற்றம். ஒரு வாரமாக பண்ணாலே அது நிதானமாக பண்ணுவோம், ஒழுங்காக பண்ணி முடியும். அதுவே சந்தேகம்தான். ஒரு வாரம் டைம் கொடுத்து பட்சணங்களை பண்ணுன்னு சொன்னாலே நல்லா பண்ணுவோமானது சந்தேகம். அது தள்ளி 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 போய் இன்னைக்கு கார்த்தால ஆரம்பித்து நாளைக்கு சாயங்காலம் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொன்னால் 1.5 நாளில் அத்தனை பட்சணத்தையும் பண்ணுன்னு சொன்னால் அந்த பட்சணங்கள்லாம் எப்படி இருக்கும்? அது பெருமாள் தான் அது சாப்பிடணும், நம்ம யாரும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரியான அப்படி தான் வரும். அதுபோல் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் 8 நாளில் 1000 நாழி நெய்யை நான் சேகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண மனுஷ பிரயத்தனத்தினால பண்ணக்கூடிய காரியமா அது? என்னடா கண்ணா எப்படி பண்ணி விட்டாய்? நெஞ்ச திருப்பனை செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேனோ என்ன ரொம்ப
அழகா இந்த பாசுரத்துல என்ன தெரிவிக்கிறாள் யசோதை அன்னாள், இப்படி நீ பண்ணிவிட்டாயே, ஏன் இப்படி பண்ணுகிறாய் என்று என் நெஞ்சு புண்படும்படியான காரியங்களை எல்லாம் நீ எப்படி செய்து விட்டாயே என்று யசோதையை தெரிவித்தார். அடுத்தது 11வது பாசுரம். அதுவே இன்னும் கீழே பண்ண சேஷ்டிதங்களே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இன்னும் பெரிய தீம்புது. இனிமேல் மேலே போக போக அடுத்த 11, 12, 13 எப்படி போக போறதுன்னா இதை விட அது ரொம்ப மோசம். ஐயோ, இந்த மேலே சொல்ல போகின்ற சேட்டிதத்தை பார்க்கும் பொழுது கீழே சொன்னது எவ்வளவோ தேவையில்லையே, அதோடையாவது நிறுத்திட்டு இருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு பெருசா பெரிய பெரிய சரித்திரமா சொல்ல போறா யசோதை. அங்கனம் தீமகள் செய்வர்களோ நம்பி ஆயர் மடமக்களை பங்கைய நீர் குடைந்தாடுகின்றார்கள், பின்னே சென்று ஒளித்திருந்து அங்கவர் பூந்துகில் வாரிக் கொண்டிட்டு அறவேரிடையார் இறப்ப மங்கை நல்லீர் வந்து கொண்மினன்னு மரமேறி இருந்தாய் போலும். என்ன காரியம், நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளை, நீ பண்ணக்கூடிய காரியமா இது? அங்கனம் தீமகள் செய்வர்களோ நம்பி. இப்படி கூடவா யாராவது பண்ணுவா? கீழே ஏதோ வெண்ணையை சாப்பிட்டாய், இதை பண்ணாய், பாலை சாப்பிட்டாய், பானையை உடைச்சேன்னா இதெல்லாம் கூட பரவாயில்லடா கண்ணா. அங்கனம் தீமகள் செய்வர்களோன்னு இப்படியுமா பண்ணுவேன் நீ காரியம்? என்ன பண்ணியிருக்க? ஆயர் மடமக்களை, உன்னை நம்ம தவிர வேற யாருமே தெரியாதவர்கள். இந்த ஆயர்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் என்னால் கண்ணனை தவிர வேறொரு விஷயத்தை தெரியாத, வேறொரு விஷயம் அறியாத ஆயர்கள், உன்னையே பத்தி இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய பரிசு இதுதானா? ஆயர் மடமக்களை அங்கனம் தீமகள் செய்வர்களோ நம்பி. என்ன பண்ணாய் அப்படின்னா, பங்கைய நீர் குடைந்தாடுகின்றார்கள். அதுவும் பெண்கள், பெண்கள். புருஷர்களிடத்தே நீ இந்த காரியத்தை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ அவ சமாளிச்சிருப்பா. ஆனா சின்ன பெண்கள், அவர்களுக்கு நீ என்ன பண்ண? பங்கைய நீர் குடைந்தாடுகின்றார்கள். தாமரை பொய்கையில குளிக்கணுன்றதுக்காக அவ போறா. ஆனா அவளுக்கு நன்னா தெரியும் கண்ணன் வந்தா ஏதாவது வம்பு வந்துடும்னு. கண்ணனுக்கு தெரியாத அவ போயிடணும்னு பார்ப்பா. சரி, கார்த்தால அவன் 6 மணிக்கு தான் எழுந்துக்கிறான் அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவான்? 4 மணிக்கே போய் குளிச்சுட்டு வந்துடுவான். அப்போ அவனை ஏமாச்சிடலாம் மொழியோ அப்படின்னு. அதுவும் போகும்பொழுது யாரும் தனியாலாம் போக மாட்டான், சேர்ந்து குரூப்பாக தான் போவான். ஏன்னா தனியாக போனால் இதெல்லாம் சொல்கிறான், ராத்திரி வேளையில் தனியாக போகாத அப்படின்னு நம்மள சொல்கிறான். சரி, ஒரு 4 பேராக சேர்ந்து போனால் ஒரு தைரியமாக இருக்கும், நம்ம கொஞ்சம் துணிச்சலாக போகலாம். அதுபோல் 4 பேர், 10 பேர், 20 பேர் தான் போகிறாங்க. அதுவும் போகிறவா என்ன பண்ணுறான்னா, எங்கேயாவது கண்ணன் தெம்படுறானான்னு பார்த்துட்டே தான் போவான். ஏன்னா அவன் எப்படி வருவான், எங்கேருந்து வருவான்னு யாருக்குமே தெரியாது, திடீர்னு வந்துடுவான். அதனால எல்லாரும் ஒரு பக்கம், இந்த ஒரு மான் கூட்டமாக மான் போகும் பொழுது சிங்கமோ புலியோ எங்கே வருதுன்னு எல்லா மானும் ஒரு பக்கம் பார்த்துட்டே போகும். சட்டுன்னு ஏதாவது ஒரு இடத்துல சிங்கமோ புலியோ தெம்பட்டுதானால் வரக்கூடிய ஒரு சத்தம் கேட்டுதானால் அந்த மான் ஒரு ஒரு சிக்னல் கொடுத்தா எல்லா மானும் உடனே ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் இவ போயிட்டு இருக்கா. ஆனால் இவனை கண்டுபிடிக்க முடியல. பங்கைய நீர் குடைந்தாடுகின்றார்கள், பின்னே சென்று ஒளித்திருந்து அவ கண்ணில் படாத பின்னாடியே போயிட்டு இருக்கான். எவ்வளவு தடவை அவ அப்படி போகும்பொழுது இவன் போக வேண்டியது, அவ திரும்பி பார்த்தா மரத்து பின்னாடி ஒழிஞ்சிக்க வேண்டியது. இப்படியே போயிட்டு இருக்கான். பின்னே சென்று ஒளித்திருந்து. சரி, அவளும் அந்த தாமரை பொய்கையில இறங்க போகிறார்கள். சரி, நன்னா சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே கண்ணன் இல்லை. சரி, நிம்மதியா இன்னைக்கு குளிக்கலான்னு அவர் என்ன பண்ணா, எல்லாரும் வஸ்திரங்களை எல்லாம் அவுத்து கரையில வச்சுட்டு குளிக்கிறதுக்கு உள்ள போனான். இவன் என்ன பண்ணான், சட்டுன்னு போய் அங்கவர் பூந்துகில் வாரிக்கொண்டிட்டு அறவேரிடையார் இறப்ப மங்கை நல்லீர் வந்து கொண்மினன்னு மரமேறி இருந்தாய் போலும். ஐயோ, என்ன அநியாயம்! மொத்த வஸ்திரத்தையும் அவருடைய அழகிய சேலைகளை எல்லாம் வாரிக்கொண்டு அறவேரிடைய எல்லாரும் அங்க ஜலத்துல நிக்கிறா. ஐயோ கண்ணா, எங்க வஸ்திரத்தை கொடுத்துடுன்னு கேட்டாக்கா கண்ணன் என்ன சொன்னா, கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. கொடுக்குறேனே, கண்டிப்பா கொடுக்குறேனே. எனக்கு நிறைய வஸ்திரம் எடுத்துன்னு வந்துட்டேன்னா யார் யாருது எந்தெந்த வஸ்திரம்னு தெரியல, உங்களுக்கு தான் அது தெரியும், நீங்களே எது உங்க வஸ்திரமோ அதை எடுத்துன்னு போங்கன்னு சொல்றோம். ஐயோ, இந்த கோலத்துல நாங்க எப்படி வர முடியும்? அதுவும் எங்க இருக்கான் இவன்? மரமேறி இருந்தாய் போடும் குறுந்திடை கூறபணியாய் கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணமேல் பள்ளி கொண்டான் ஏழமையாத்தவும் பட்டோம் இனி என்னும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே. ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுத்துடு, இனிமே நாங்க இந்த குளத்து பக்கமே வரமாட்டோம். குறுந்திடை கூடபணியாய் 10 பாசுரங்கள் ஆண்டாள். இதுக்குன்னே ஒரு கோபிகா பாவனையிலே 10 பாசுரங்கள். 3வது நாச்சியார் திருமொழியிலே 3வது திருமொழி ரொம்ப இந்த கூரை பணியாய் துகிலை பணித்தருளாய்ன்னு
இதுவே ஒரு பதிகமாக ஆண்டாள் பாடியிருக்கிறாள். இது ரொம்ப அழகாக நமக்கு ஆண்டாளுடைய அவதார உற்சவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. திருவாடிப்புற உற்சவம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பாசுரத்தையும் நாம் நினைவிலே இந்த சமயத்திலே நம்முடைய நினைவுக்கு அந்த பாசுரம் வந்தது. அது ஆண்டாளுடைய அனுகிரகம் தான் என்று நினைக்கிறேன். அப்படி என்ன பண்ணா, ஒரு குருந்த மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டு வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கொடுன்னா நான் கொடுக்குறேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே, ஆனால் யாரு எதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே வந்து எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொன்னா இது என்ன அநியாயம் இது? இப்படி கூட அங்கனம் தீமைகள் செய்வர்களோ நம்பி ஆயர் மடமக்களை என்ன யசோதை முறையெடுக்கிறாள். இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுடா கண்ணா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்திலே யசோதை தெரிவிக்கிறார். மேலே 12வது பாசுரம், இனிமேல் வரிசையா 2-3 பாசுரங்கள் யசோதை சொல்லக்கூடிய பாசுரம் தான். அது அப்படியே ஐயோ இப்படியெல்லாம் இவன் பண்றானே, இவனை பத்தி என்னிடத்துல வந்து நீங்கள் முறையிடுகிறீர்களே, நான் என்ன பண்ண முடியும்? இவனை பார்த்து பிரார்த்திக்க முடியும்? இன்னும் இவன் பண்ண காரியம் தான் உங்க ஆத்திரெல்லாம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கான், வெளியில இவன் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தால் எல்லாம் பெருசு பெருசா இருக்குன்னு 12வது பாசுரத்துல என்ன பண்ணான்னு சொல்ல போகிறாள் பாருங்கள். ரொம்ப ஆபத்தான ஒரு சரித்திரம். அச்சம் தினைத்தன இல்லை பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உச்சியில் முத்தி வளர்த்தெடுத்தேனுக்கு உரைத்திலம்தான் இன்று போய் பச்சிலை பூங்கடம்பேரி விசை கொண்டு பாய்ந்து புக்கு ஆயிரவாய் நச்சழல் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். என்ன அநியாயம் இது? நீ இந்த உன்னுடைய வயசுக்கு ஏற்ற காரியமா இது? நீ உனக்கு கொஞ்சமாவது பயம் இருக்க வேண்டாமோ இந்த வயசுல? அச்சம் தினைத்தனை இல்லைய பிள்ளைக்கு, இந்த கண்ணனுக்கு கொஞ்சம் கூட அச்சம்ன்றதே இல்லை, பயம்ன்றதே இல்லை. எங்க கை வைக்கிறது, எங்க கை வைக்க கூடாது, ஜாகிரதையா பார்த்து பண்ண வேண்டாம். ஆண்மையும் சேவகமும் சௌரியமும் வீரியமும் மட்டுமே இந்த பிள்ளைக்கு இருக்கிறது. உச்சியில் முத்தி வளர்த்தெடுத்தேனுக்கு, உச்சி மோந்து மோந்து இந்த குழந்தையை நான் வளர்த்தேன், ஆனால் எனக்கு உரைக்காமல் உரைத்திலம்தான் இன்று போய், என்னிடத்திலே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் என்ன பண்ணிவிட்டான் என்னால் பச்சிலை பூங் கடம்பேரி, பசுமையான இலைகளை உடையதான பூத்திருந்த கடம்ப மரம், இந்த கடம்ப மரத்தின் மேலே ஏறி அவன் என்ன பண்ணிட்டான், விசை கொண்டு ரொம்ப வேகத்தோடு பாய்ந்து புக்கு பொய்கையில் பாய்ந்து புக்கு. காளியன்னு ஒரு விஷப்பாம்பு, அந்த பாம்பு இருந்த ஒரு பொய்கை, அந்த யமுனை கரை, அதனுடைய அந்த படித்துறைக்கு போய் அவன் என்ன பண்ணிவிட்டான், அங்க ரொம்ப வேகமா போய் ஜலத்திலே குதிச்சான். ஏதாவது ஒண்ணு கணக்க ஒண்ணு அன்னைக்கு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நாம் எல்லோரும் கண்ணனையே இழந்திருப்போமே. விசை கொண்டு பாய்ந்து புக்கு ஆயிரவாய் நச்சழல் பொய்கை, 1000 வாயை உடைய அந்த பாம்பு, காளியன் என்கிற பாம்பு. அதுக்கு மேல என்ன விஷயம்னா நச்சழல், ரொம்ப நச்சு விஷம் பொருந்திய அக்னிய விஷாக்னியை கக்கக்கூடிய காளியன், அந்த நாகத்தினோடு பிணங்கினி வந்தாய் போலும். அன்னைக்கு போய் அந்த 1000 வாய் விஷாக்னி உமிழக்கூடிய அந்த பாம்போட நீ போர் செய்து வந்தாயே, கொஞ்சமாவது உனக்கு பயம் வேண்டாமா? பயம் இருக்கிறவன் பண்ணக்கூடிய காரியமா இது? அப்ப அச்சம் தினைத்தன இல்லை பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உரைத்திலம் தான் இன்னும் எனக்கு கூட சொல்லாமல் போய் இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிவிட்டாயே என்று இந்த 12வது பாசுரத்திலே யசோதையானவள் கண்ணபிரானை பார்த்து ஏண்டா கண்ணா இப்படி எல்லாம் காரியம் பண்ணுகிறாய் என்று சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மேலே 13வது பாசுரம், இதை விட ஆபத்தான சரித்திரத்தை எல்லாம் அவன் பண்ணியிருக்கான் என்று சொல்லி இதைவிட ஒரு ஆபத்தான சரித்திரத்தை சொல்லி அவள் புலம்புகிறாள், கதறுகிறாள் யசோதை. தம்பரமல்ல நவான்மகளை தனியே நின்று தாம் செய்வரோ, எம்பெருமான் உன்னை பெத்த வயிறுடையேன் இனி யானென் செய்கேன், அம்பரமேழும் அதிருமிடி குரல் அங்கணர்ச்செங்கனுடை வம்பவிழ் காணத்து மால்விடையோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். என்ன அநியாயம்! தம்பரம் அல்லன ஆண்மைகளை, எம்பெருமானே கண்ணபிரானே, உன்னுடைய பருவத்திற்கு தகுந்ததான காரியத்தை தான் நீ பண்ணணும். பருவத்துக்கு தகாத காரியத்தை நீ பண்ணலாமா? தம்பரம் அல்லன ஆண்மைகளை, அப்படிப்பட்ட பௌருஷங்களை எல்லாம் சரி பண்றதுதான் பண்ற, ஒரு 4 பேரை கூட வச்சுட்டு பண்ணலாமே அப்படின்னா தனியே நின்று தாம் செய்வரோ, தனியா போய் பண்ணலாமா அந்த மாதிரியான காரியத்தை? எம்பெருமான் உன்னை பெத்த வயிறுடையேன், உன்னை வயத்துல நான் பெத்தேனே, அந்த வயத்துல நித்திய நான் நெருப்ப கட்டின்னு தான் இருக்கு. இன்னைக்கு கண்ணன் போயிருக்கானே ஆத்துக்கு, எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லாமல் வருவானான்னு நீ வர வரைக்கும் நித்திய நான் வயத்துல நெருப்ப கட்டிட்டு தான் இருக்கேன். உன்னை பெத்த வயிறுடையேன் இனி யானென் செய்கேன், நீ எனக்கு பிறந்தாய் என்பது வயத்துல வந்து பிறந்தாயின்னு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் நித்திய எனக்கு நீ என்ன கொடுக்குறேன்னா வயத்துல நெருப்ப கட்டிக்கிற கூடிய நிலைமையை தான் எனக்கு கொடுத்திருக்கிறாய்.
இனியானின் செய்கேன். நீ என்ன பண்ணாய்? ஒரு நாள் வம்பவிழ் காணத்து, பரிமளம் வீசுகின்ற அந்த காணம், இந்த சோலையிலே அம்பரமேழும் அதிரும் இடிகுரல். அம்பரம் என்னால் மேலே இருக்கக்கூடிய லோகங்கள், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய லோகங்கள் 7 லோகங்களும் அதிரும்படியான குரலை உடைய அனர்ச்செம்கணுடை, நெருப்பு போலே சிவந்த கண்களை உடைய மால்விடை கரிய எருதுகளோட நீ பிணங்கி நீ வந்தாய் போலும். இது என்ன அநியாயம்! நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 7 எருதுகள், எல்லாம் அசுராவேசம் பொருந்திய எருதுகள்னு சொல்றோம். அந்த 7 பேர், ஒரு எருது வந்தாலே ரொம்ப கஷ்டம். 7 எருதுகள் சேர்ந்து வருது. அது எப்படி இருக்கு? ஒன்னோட கண்ணை பார்த்தாக்கா அங்க அனர்ச்செங்கனுடை, எம்பெருமானுடைய கண்ணோ தாமரை கண்ணா இருக்கு. அந்த எருதுகளுடைய கண் எப்படி இருக்குன்னா நெருப்பை கக்குகின்ற, அங்க நெருப்பாலே அப்படியே நெருப்பு போலே சிவந்து இருக்கக்கூடிய கண்கள். அவ்வளவு கோபத்தோடு அசுராவேசம் பொருந்திய அந்த எருதுகள். அந்த எருதுகளோடு நீ சண்டை போட்டு வந்தாய். இது என்ன அநியாயம்! ஒரு தம்பரம் அல்லன ஆண்மைகளை தனியே நின்று தாம், 7 பேர் சேர்ந்து வந்தாடோ இல்லையோ, நீ ஒரு 10 பேர் சேர்ந்து போயிருக்கலாமோ இல்லையோ, தனியா போய் அந்த 7 எருத அடக்கிறேன்னு நீ போனாயே. இது என்ன அநியாயம்! ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்கு உன்னை பெற்றதுனாலே நித்திய நான் வயத்தில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறேனே என்று யசோதை புலம்புகிறாள். இது 2 மாதிரியா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இது மால் விடைன்றத அரிஷ்டாசுரன் ஒரு அசுரன், அவன் எருது வடிவிலே கம்சனாலே ஏவப்பட்டவன், அவனை கொன்றதுன்னு வச்சுக்கலாம். இல்ல இந்த கும்பர் கன்யா சுல்கமாக வைத்துக் கொண்டிருந்த 7 எருதுகள், அந்த 7 எருதுகளை அடக்கி நப்பினை பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்டான். அந்த சரித்திரத்துக்காக அவன் பண்ணின அந்த ஒரு ஏறு தருவிழுதல், அந்த காரியத்தை சொல்கிறாள் என்னும் வைத்துக் கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் 2மே ஆபத்தான சரித்திரம். அதனால 2ஐயும் சேர்த்து வச்சுட்டா நமக்கே ரொம்ப பயமா இருக்கே. ஒரு தாயானவளுக்கு பிள்ளை ஏதோ சௌக்கியமா போயிட்டு சௌக்கியமா வந்தான்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். நித்தியம் ஏதோ ஒரு வம்பு எடுத்துட்டு வந்தா, ஒரு யுத்தம் பண்ணிட்டு வந்தான்னா அவள் எப்படி நிம்மதியா அவள் இருக்க முடியும்? அவன் போயிட்டு திரும்ப வர வரைக்கும். அப்படி எம்பெருமான் உன்னை பெத்த வயிறுடையேன் இனி யானேன் செய்கேன் அம்பரம் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப புலம்பக்கூடிய பாசுரம். இது 13வது பாசுரம். கடைசியில 14வது பாசுரம். இந்த திருமொழியானது தலை கட்டப்படுகிறது இந்த பாசுரத்தோடு. அன்ன நடமடவாய்ச்சி வயிறடி தஞ்ச அறுவரை போல் மண்ணு கருங்களித்தாருயிர் வவ்விய மைந்தனை மாகடல் சூழ் கண்ணினன் மாமதில் மங்கையர் காவலன் காமரு சீர் கலிகன்றி இன்னிசை மாலைகள் 7 வல்லவர்க்கு ஏதும் இடரில்லையே. இந்த பாசுரம் ஆழ்வார் தாமான தன்மையிலே பாடக்கூடிய பாசுரம். அன்ன நடமட ஆய்ச்சி வயிறடி தஞ்ச, அன்னத்தின் நடை போன்ற நடையை உடைய ஆய்ச்சி யசோதை பிராட்டியானவள் வயிறடி தஞ்ச, வயிற்றிலே மோதி வைத்தறிச்சல்னு அவள் அப்படியே புலம்புகிறாள். வயிற்றிலே மோதிக்கொண்டு அழக்கூடிய பயப்பட்டு கொண்டு சொல்லக்கூடிய பாசுரங்கள். வயிறடி தஞ்ச அவள் என்ன பண்ணான் கண்ணபிரான்? அறுவரை போல் மண்ணு கருங்களி தாருயிர் வவ்விய, பெரிய மலை போல நின்ற இந்த குவைலையா பீட்டம் என்கிற யானை, அதை என்ன பண்ணான்? அதனுடைய அருமையான உயிரை வவ்விய மைந்தனை, மிடுக்கனான கண்ணபிரான் விஷயமாக மாக்கடல் சூழ் கண்ணினன் மாமதில் மங்கையர் காவலன், பெரிய கடலாலே சூழப்பட்ட கண்ணினன் மாமதில், ஸ்திரமாக ரொம்ப விலட்சணமான பெரிய திருமதில்களை எல்லாம் உடைய மங்கை, திருமங்கை நாட்டிலே உள்ளவர்களுக்கு காவலனான திருமங்கை மன்னன், மங்கையர் காவலன், காமரு சீர் கலிகன்றி, வெறும் காமரு சீர் என்னால் விரும்பத்தக்க குணங்களை எல்லாம் உடைய கலிகன்றி, கலியன் திருமங்கை ஆழ்வார். அவர் சொன்ன இன்னிசை மாலைகள் 7 வல்லவர்க்கு, அந்த இன்னிசை மாலைகள் மதுரமான இசையுடைய இந்த சொல் மாலைகள், இது 14 பாசுரங்கள். அது ஆழ்வாரே 7 வல்லவர்னு சொல்லிவிட்டார். அப்போ இன்னிசை மாலகர் 7 வல்லவர்க்கு ஏதும் இடர் இல்லையே, எந்த துன்பமும் கிடையாது. உண்மையாக யோசித்து பார்த்தால் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் கிருஷ்ணானுபவம்னு நாம பண்ண போய்விட்டோமானால் எந்த துன்பமும் நமக்கு தோணவும் தோணாது. அதுக்கு மேல நம்ம இடத்துல நிற்கவே நிற்காது. எல்லாம் நில்லா வியுமே என்ன, எல்லா பாபங்கள் துன்பங்கள் எல்லாம் நம்ம விட்டு போய்விடும். அதற்கு நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணானுபவம். கண்ணனுடைய திவ்ய சேட்டிதங்களை எல்லாம் அனுபவித்தோமானால் எந்த கஷ்டமும் நம்ம இடத்துல இருக்கவே இருக்காது. அப்போ இந்த உலகத்திலே கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி? கண்ணனுடைய சேட்டிதங்களை அனுபவிக்க வேண்டியது. யோசித்து பார்த்தால் இந்த கண்ணபிரானுடைய ஒரு சரித்திரத்தை கேட்கும் பொழுதோ, அதை நாம் அப்படியே நினைத்து பார்க்கும் பொழுதோ, மற்ற எந்த விஷயமும் நம்மளுடைய மனசுக்கு வரவே வராது. அவ்வளவு ரொம்ப உயர்ந்த சரித்திரங்கள் கண்ணபிரானுடைய சரித்திரங்கள்.
இந்த பதிகத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அடியன் முதலிலேயே விண்ணப்பித்தேன். திருமொழியிலே 108 பதிகங்களிலே 107 பதிகம் 10 பாசுரங்கள், இந்த ஒரு பதிகம் மட்டும் 14 பாசுரங்கள் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு என்ன காரணம்? ஆழ்வார் இதுக்கு மட்டும் 14 பாசுரம் பாடணும்னு ஆழ்வார் ஏன் முடிவு பண்ணார் அப்படின்னா, ஆழ்வார் ஏன் முடிவு பண்ணார்னு இங்கே கேட்கக்கூடாது. மற்ற பதிகம்லாம் ஆழ்வார் 10 பாசுரம் பாடணும்னு முடிவு பண்ணார். இந்த பாசுரத்தில், இந்த பதிகத்தில் கண்ணனுடைய சரித்திரத்தை அனுபவித்துக் கொண்டே வந்தார். அந்த 10 பாசுரம் தாண்டி போனது கூட ஆழ்வாருக்கு தெரியலைன்னு நினைக்க தோன்றது. மற்ற பதிகங்கள்லாம் 9 பாசுரம் ஆன உடனே சரி பதிகம் முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போகணும், சரி பதிகத்தை முடிச்சுடுவோம், சரி பதிகம் முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போகணும், இதை முடிச்சுடுவோம்னு சரியாக 9 பாட்டு ஆன உடனே பதிகத்தை முடிப்பார், அடுத்த ஊருக்கு போயிடுவார், மறுபடியும் பதிகத்தை முடிப்பார், அடுத்த ஊருக்கு போயிடுவார். அப்போ அர்ச்சாவதார அனுபவம் பண்ணும் பொழுது ஆழ்வாருக்கு அந்த தார் என்ன செய்கிறோம் என்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த புத்தியானது அவருக்கு ஆழ்வாருக்கு நல்லா ஸ்திரமா இருந்தது. ரொம்ப வருத்தமான நாயிகாபாவத்திலலாம் பாசுறோம். ஆனால் சரியா 9 பாசுரத்தில் முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு ஆழ்வார் புறப்பட்டு விடுவார். ஆனால் எப்போ இங்கே கிருஷ்ணாவதாரத்தை ஆழ்வார் அனுபவிக்க ஆரம்பித்தாரோ, அதுவும் யசோதை பாவனையிலே அனுபவிக்க ஆரம்பித்தாரோ, அப்போ ஆழ்வார் இந்த பாசுரத்தை கணக்கு பண்ணுறது கூட மறந்து போயிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழ்வார் இந்த கிருஷ்ண அனுபவத்திலே முழுகி விட்டார், திளைத்து விட்டார்னு தெரியுது. இப்போ பாசுரத்தை எண்ணவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஐயோ 10 பாசுரம் தாண்டி வந்துட்டோமே. கூட வெளியூரில் நாம் எங்கேயாவது வெளியூருக்கு ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் போவோம். எந்த ஊரில் இறங்கணும், நம்ம அடிக்கடி போகக்கூடிய ஊர் தான் அது. ஆனால் அந்த சமயத்தில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு யோசனையில் இருப்போம். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் கண்ணால் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. அடியனுக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கு, எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். நம்ம கண்ணால் பார்த்துட்டே போயிட்டு இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு நினைவில் என்ன ஆகிட்டு இருக்கும், ஏதோ ஒரு மனசில் நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊர் தாண்டிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 ஸ்டேஷன் தாண்டி போயிடும். ஐயோ நம்ம இறங்க வேண்டிய ஊர் இறங்கணுமே அப்படின்னு சொல்லி 2-3 ஸ்டேஷன் கழிச்சு இறங்கி பின்னாடி ஆட்டோ பிடிச்சோ பஸ்ஸை பிடிச்சோ நம்ம வருவோம். அப்போ என்ன நமக்கு என்னது தெரிகிறது அப்படின்னா, வேறொரு விஷயத்தையே நம்முடைய புத்தியானது சென்று விட்டால் அப்போ இந்த விஷயம் மறந்து போகிறதுன்னு தெரிகிறதோ இல்லையோ. அதுபோல் ஆழ்வாருக்கு இந்த பதிகத்தில் என்ன ஆயிடுத்துன்னா, கிருஷ்ணானுபவத்தை அப்படியே நினைச்சிட்டு கொண்டிருக்கும் பொழுது 9 பாசுரத்தில் முடிச்சிருக்கணும் ஆழ்வார். ஆனால் 9 பாசுரம் ஆன உடனே அவருக்கு தான் உள்ள கிருஷ்ணானுபவத்துக்கு ரொம்ப உள்ளே போயிட்டாரு. அப்போ அந்த 9 பாசுரம் ஆயிடுத்து, 10வது பாசுரம் இதை முடிக்கணுன்றது ஆழ்வார் மறந்து போயிட்டார். தாண்டி போயிட்டார், 2-3 ஸ்டேஷன் தாண்டி போயிட்டார். பார்த்தா 13 பாசுரம் ஆயிடுத்து. 13 பாசுரம் ஆயிடுத்து, ஐயோ முடிக்கணுமே டக்குன்னு சொல்லி 14வது பாசுரத்தில் ஆழ்வார் இந்த இதை முடித்து விட்டார். அதனால தான் 14 பாசுரம் போயிடுத்துன்னு காட்டுறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, முதல் வார்த்தை இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கும் போது அடியார் என்ன சொன்னேன்னா, அர்ச்சையிலே ஈடுபட்ட ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் அவர் அனுபவிக்கக்கூடிய விபவாவதார சேஷ்டிதம் அப்படின்னு சொன்னா, அப்போ அர்ச்சையிலே ஈடுபடும் போதெல்லாம் ஆழ்வாருக்கு தன்னுடைய நிலையை நன்றாக தெரிந்து இதை முடிக்கணும், அடுத்த ஊருக்கு போகணும், இதை முடிக்கணும், அடுத்த ஊருக்கு போகணும்னு தெளிவாக இருந்தார். ஆனால் எப்போ விபவாவதாரத்தை அனுபவிக்க ஆரம்பித்தாரோ அப்போ தன்னுடைய நிலை மறந்து ஆழ்வாருக்கு அந்த விபவாவதார அனுபவத்திலே முழுகி விட்டார்னு இதில் தெரியறதோ இல்லையோ. அப்போ திருமங்கை ஆழ்வாரை என்ன சொல்றது, இப்போ அர்ச்சையில் ஈடுபட்டவர்னு சொல்றதா, விபவத்தில் ஈடுபட்டவர்னு சொல்றதா என்ன ஒரு கேள்வி. ரொம்ப அழகா இது அடியன் அடியனுடைய தகப்பனார்ட்ட கேட்டேன், இது எப்படி நிர்வகிக்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு வேற ஒரு விதமாக அழகாக சமாதானம் சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த திருநந்தாண்டகத்தில் வியாக்கியானத்தில் 5 ஆழ்வார்களை எல்லாம் பிரித்து காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. முதலாழ்வார்கள் பரத்வத்திலே உண்ணி இருப்பர்கள், திருமழிசை பிரான் அந்தராத்மதையிலே உண்ணி இருப்பர், பெரியாழ்வாரும் திருமகளாரும் நம்மாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்னி இருப்பர்கள், குலசேகர பெருமாள் ராமாவதாரத்திலே ஊன்னி இருப்பர், தொண்டரடிப்புடியாழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் கோயிலிலே ஊன்று இருப்பர்கள். இவ்வாழ்வார் ஆகிறார், அதாவது திருமங்கை ஆழ்வார் இவ்வாழ்வார் அர்ச்சையிலே ஈடுபட்டிருப்பர் என்ன ஆழ்வார்களை பிரித்து காட்டிவிட்டார். அப்போ முதலாழ்வார்கள் 3 பரத்வம், திருமிஷை ஆழ்வார் அந்தராத்மதை, நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் கிருஷ்ணாவதாரம், குலசேகர ஆழ்வார் ராமாவதாரம், தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார், அது திருவரங்கம் பெரிய கோயிலே அவர்களுக்கு ஈடுபாடு, திருமங்கை ஆழ்வாருக்கு இதிலே ஈடுபாடு, அர்ச்சையிலே ஈடுபாடு. ஆனால் இவர் அனுபவிச்சா போலே விபவாவதாரத்தை ஒருத்தரும் அனுபவிக்கலையே. விபவாவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது இவர் இவ்வளவு ஈடுபட்டு விட்டாரே, தன்னுடைய நிலையை மறந்து 10 பாசுரம்லாம் தாண்டி வேற போயிட்டாரே அப்படின்றத நம்ம கேள்வி. அதுக்கு என்ன பதில் தெரிவிக்கிறார் அப்படின்னா, அடியனுடைய தகப்பனார் திருமங்கை ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துலேயுமே அவருக்கு பெரிய ஈடுபாடு உண்டுன்றது அவருடைய பாசுரத்திலே தெரிகிறது. இப்போ எம்பெருமானுடைய பரத்வம் அப்படின்னு எடுத்துட்டாக்கா, அது மேலே அது மைனின்ன கருங்கடல் வாய் உலகின்னி வானவரும் யாமும் எல்லாம் என்ன ஒரு திருமொழியில் எம்பெருமானுடைய பரத்வத்தை நன்றாக அனுபவிக்க போகிறார்.
எம்பெருமானுடைய அந்தராத்மத்தை, அது எம்பெருமான் எல்லா இடத்துலையும் தீயம்பெருமான், நீரம்பெருமான், திசையும் இருளுமாய் என்ன அந்த மாதிரி நிறைய பாசுரங்கள் எம்பெருமானுடைய அந்தராத்மத்தை அந்த இதுலையும் ஈடுபட்டு நிறைய பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார். கிருஷ்ணாவதாரம் சொல்லவே வேண்டாம், அனுபவிச்சோம். ராமாவதாரம் கீழே 2 திருமொழிகள் இரக்கமின்னி ஏத்துகின்றோம் என்று 2 திருமொழி ரொம்ப விலட்சணமான ராமாவதார அனுபவத்தை பண்ணினார். கோயிலிலே பெரியவரங்கம் பெரிய கோயிலே அனுபவம்னா அது ஏழை அதில் நாழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே என்று அந்த திருவரங்கம் பெரிய கோயிலேயும் அவருடைய அனுபவம் ரொம்ப விசேஷமாக இருந்தது. அர்ச்சாவதாரத்திலையும் அவருடைய அனுபவம் விசேஷமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்ப திருமங்கை ஆழ்வாரை நாம எப்படி கொள்ளணும்னா, மற்றவாள்லாம் ஒன்னொன்னுத்துல ஊன்றி இருப்பார். ஆனா திருமங்கை ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா எல்லா நிலைகளிலேயும் அவர் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு உண்டு. எல்லா நிலைகளைய பத்தியும் அவர் நிறைய பாசுரங்கள், மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் பண்ணாத பாசுரங்கள். இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லலாம்னா, என்ன உம்மால தான் பண்ண முடியுமா, என்னால பண்ண முடியாதா கிருஷ்ணாவதாரத்தை பத்தின்னு போட்டி போட்டுட்டு பாசுரம் பண்றா போல அவருடைய பாசுரம். வேடிக்கையான வார்த்தை அது, போட்டியெல்லாம் அவளுக்குள்ள கிடையாது, நமக்கு புரியறதுக்காக அதை சொல்றேன். போட்டி போட்டு பாசுரங்கள் அருளி செய்யறா போல அத்தனை ஆழ்வார்கள் அனுபவித்த அத்தனை அனுபவத்தையும் கொண்ட ஒரு ஆழ்வார் உண்டுன்னா அது திருமங்கை ஆழ்வார் தான். அதனால அர்ச்சையிலே அவருக்கு ஈடுபாடு, மற்ற எல்லா நிலைகளையும் அவர் ரொம்ப மற்ற ஆழ்வார்கள் பண்ணாத அனுபவத்தை எல்லாம் அவர் பண்ணியிருக்கார் என்பது அவருக்கு உண்டான தனிச்சிறப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிப்பார். அப்படி அந்த திருமங்கை ஆழ்வார் அனுபவித்த கிருஷ்ணாவதாரம் மேலே இருக்கக்கூடிய திருமொழி இதை விட அழகான திருமொழி. அது அப்படியே ஊழல் பதிகம், இதுவென் இதுவென் இதுவென்னோ போ 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 நீ வராதன்னு அந்த கோபிகைகள்லாம் கண்ணனை காதில் கடிப்பிட்டு போது மறித்து புறமே வந்து நின்னீர் ஏதுக்கு இதுவென் இதுவென் இதுவென்னோ என்று ரொம்ப அது கோயில் திருமொழி, ரொம்ப விசேஷமான திருமொழி. அந்த திருமொழி அனுபவம் கிருஷ்ணாவதார அனுபவம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி கிருஷ்ணாவதார அனுபவத்தை ஒருவாறு எவ்வளவு அவகாசம் எடுத்துட்டேன்னு தெரியல, இருந்தாலும் அனுபவித்த முழுக்க சொன்னேன்னா நிச்சயமா முழுக்க சொல்லலைன்ற குறையோடு தான் அடியேன் இப்பொழுது முடிக்க போகிறேன். எவ்வளவு சொன்னாலும் அந்த குறை இருக்கத்தான் இருக்கும். நான் முழுக்க சொல்லிவிட்டேன், எனக்கு சந்தோஷம், எதுவுமே விடலைன்னு எந்த உபன்யாசகரும் சொல்லவே முடியாது. ஏன்னா எம்பெருமானுடைய விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் ஆழ்வார்கள் அப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால முழுக்க சொல்லிவிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த குறையோடு இருந்தாலும் அடியனுடைய மந்தமதிக்கு எட்டின அளவிலே யதாமதி யதா அவகாசம் யதா சக்தி அடியேன் தெரிவித்தேன். ரொம்ப அழகான அனுபவங்கள், வியாக்கியானங்களை எல்லாம் சேவித்தால் இன்னும் விசேஷமாக இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். உபன்யாசத்தை கேட்கறதுன்றது ஒரு பங்கு, மேலே போய் வியாக்கியானத்தை சேவிப்பதுன்றது அது இன்னும் நமக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்து வேற எந்தெந்த பிரமாணங்கள்லாம் இந்த இடத்துக்கு அது சேர இருக்கும்னு அதெல்லாம் கூட காட்டியிருப்பா. எல்லாத்தையும் சேர்த்து அனுபவித்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தொடர்ந்து எல்லாரும் இந்த உபன்யாசங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள். அடியனுடைய எப்பவும் சொல்ற அதே பிரார்த்தனை தான். என்ன பிரார்த்தனைனா, எல்லாம் நிறைய பேர் இந்த உபன்யாசங்களை எல்லாம் கேட்க வேண்டும். முழுக்க, அதாவது ஒரு நாளும் விடாமல் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த உபன்யாசங்களை முழுவதுமாக கேட்க வேண்டும். அப்பதான் அது ஜீயர் சுவாமியினுடைய திருவுள்ளத்துக்கு பாங்காக இருக்கும். ஜீயர் சுவாமி இத்தனை ஏற்பாடுகளையும் எதற்கு பண்ணியிருக்கிறார் என்னால் எல்லாரும் கேட்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் பண்ணியிருக்கிறார். அப்படி எல்லாரும் இந்த உபன்யாசங்களை எல்லாம் கேட்க வேண்டும். அடியன் போன முறை சொன்னார் போலவே உங்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நிறைய காரணங்கள் சொன்னேன். நிறைய அந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னால்தான் நமக்கு அது என்ன, யாருக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது தெரியும். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா, உபன்யாசங்கள்லாம் சொல்லிட்டு போயிடுறா, ஆனால் இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவள் என்ன ஃபீல் பண்ணுறா ஆடியன்ஸ். இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணாக்கா, ஆஃப்லைன் உபன்யாசம்னு பண்ணாக்கா எதிரில் இருக்கிறவா சொல்லுவா, சுவாமி இது நல்லா இருந்தது, இது கேட்டேன் அது கேட்டேன்னு சொல்லலாம். ஆனால் ஆன்லைனில் சொல்லும் பொழுது அவளுக்கு எப்படி தெரியும்? இப்போ இந்த ஸ்ரோதாக்கள் உபன்யாசகர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை என்ன அப்படின்னா அவர்களுடைய கருத்துக்கள் தான். ஏன்னா யாரும் எந்த உபன்யாசகரும் சம்பாவனை எதிர்பார்த்து பண்றது இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் நாம பண்ணோம், 10 பேர் கேட்டா 10 பேர் இந்த கருத்தை தெரிவித்தார்கள்னு அதை தெரிந்து கொள்றது தான் பெரிய சம்பாவனையை தவிர வேற யாரும் எந்த பணம் காசு கூட தர வேண்டாம். உங்களுடைய இதை கேட்டேன், இது நன்றாக இருந்தது, இந்த விஷயத்தை நான் இது பண்ணேன், அனுபவித்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேற்பட ஒரு சம்பாவனையே நமக்கு தேவையில்லை. எல்லா காரிய கிரமங்களையும் ஏற்பாடு செய்து இருக்கக்கூடியவரான ஸ்ரீ ஜீயர் சுவாமி, இந்த ஜீயர் சுவாமிக்கு வரப்போகின்ற ஆவணி மாதம் பூர நட்சத்திரத்தன்று அவருக்கு திருநக்ஷத்திரம் 76வது திருநக்ஷத்திரம் எல்லாம் விசேஷமாக ஸ்ரீமட்டத்திலே கொண்டாடப்பட இருக்கின்றது. சுவாமிக்கு நிறைய மங்களாசாசனம் பண்ணணும் எல்லாரும். இன்னும் சுவாமி பல காலம் எழுந்தருள் இருந்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை வாழ்விக்க வேண்டும் என்று அந்த ஒரு மங்களாசாசனத்தை எல்லோரும் பண்ண வேண்டியது என்று பிரார்த்தித்து கொண்டு அடியனுடைய உபன்யாசத்தை இத்தோடு நிறுத்துகிறேன்.
விருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.